We'll just continue where we stopped. தொடர்ந்து பார்க்க இருக்கோம் எங்க நிறுத்தினோம்ங்கிறது. Okay. Now the Ram came to the bank of the Ganga. ராமர் கங்கை கரைக்கு வந்திருக்கார். And wants to go to that forest, Dandakaranya. தண்டகாரண்ய வனத்துக்கு போகணும்னு பார்க்கிறார். Now Valmiki explained that Kaikeyi was very particular, send him to that forest because that forest was under the curse of some rishi. Nothing grew there, nothing auspicious was there. She chosen that, there you go to that forest. She was very particular. வால்மீகி என்ன விளக்குறாருன்னா, கைகேயி குறிப்பா தண்டகாரண்ய வனத்துக்கு போறதுக்கு கட்டளையிட்டதுக்கான காரணம், அந்த வனத்துல எதுவுமே வளராது எதுவுமே இருக்காது என்ற ஒரு சாபம் பெற்ற இடம், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகணுன்றதுதான் கைகேயோட விருப்பம். So there Ram met Guha, the king of Nishada tribe. நிஷாதா அப்படின்ற காட்டுவாசிகளுடைய மன்னரான குஹனை வந்து சந்திக்கிறார் ராமர். Now Guha was in charge for he had an army of Nishada, some 5 lakhs of people. குஹன் 5 லட்சம் பேர் கொண்ட ஒரு படை இருந்தது. And they had their forest as a kingdom and they were in charge for boats by which you can cross the Ganga. அவங்களுடைய ராஜாங்கத்துல அவங்க ராஜாங்கத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க கங்கையை கடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த படகு அதுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றுட்டு இருந்தாங்க. Now Guha was so much devoted to Ram. குஹன் ராமர் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். And he was by personality was huge, ferocious looking. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பெரிய உடலை கொண்டவராக இருப்பார். Dark complexion, body. கருத்த உடல். He wear red copen only. அவருடைய சிகப்பு நிற உடைதான் கோவணம் தான் அணிஞ்சிருப்பார். Some claws of the tigers around his waist and neck, and looking really dangerous person. புலியோட நகங்கள்லாம் வந்து உடல்ல எங்க இருக்கும். People would be afraid looking at his face, and when he get angry, people would die also out of fear. Like that, he was heavy guy. அவர் மக்கள் அவரை பார்த்தாவே பயப்படுவாங்க. அவர் கோபப்படுறத பார்த்தா மக்கள் இறந்து கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவருடைய தோற்றம். So, he was devotee of Ram. அவர் ராம பக்தர். So he was so happy. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராமரை பார்க்கிறது. He brought some fish and some flowers for offering. ராமருக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக பூக்களையும் மீன்களையும் கொண்டு வந்தார். So Ram, Sita and Lakshman looking at fish, looking at Guha. ராமரும் சீதையும் அந்த மீனை பார்க்கறாங்க, குஹனையும் பார்க்கறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. So Ram say, thank you very much, you offered with love and devotion. Please consider that we already accepted it. But I didn't eat it. ராமர் சொல்றார், அன்புடனும் பக்தியோடனும் நீ இதை அர்ப்பணிச்சதுக்கு மிக்க நன்றி, ஆனா இதை நாங்க ஏற்றுக்கொண்டதா நீ கருதிக்கொள் அப்படின்றது. So Guha took Ram over the Ganga. Guha took Ram and Sita Lakshman over the Ganga by the boat. குஹன் வந்து இப்போ ராமர் லக்ஷ்மண சீதை எல்லாம் இப்போ கங்கை கடந்து படகு மூலமா கூட்டு வர்றார். And of course they took bath first in holy Ganga. முதல்ல அவங்க கங்கையில புனித கங்கையில நீராடுறாங்க. Kamban describes very nicely that scene, that when Sita took bath, she had very dark black hair. கம்பர் வந்து இங்க ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார் அவங்க நீராடினது. சீதை வந்து கங்கையில நீராடும் போது அவங்களுடைய கூந்தல் மிகவும் கருத்த கூந்தலா இருக்கு. So he said when her hair was long and black floating on the Ganga, it appears like Yamuna appeared there because Yamuna is dark. You know, there is a place in Prayag when you see Ganga is flowing and Yamuna is joining there in Sangam, Trisangam. Then you can see the dark blue water of Yamuna and that greenish, brownish color of Ganga. You can see clear line, you can see clear 2 rivers. Once we seen also in there Prayag, you can see Bhagirathi, Alakananda, different colors. But here Yamuna, when goes to Ganga, you can see like that. So Kamban described. இங்க பிரயாகையில பாத்தீங்கன்னா கங்கையும் யமுனையும் வந்து கலக்கும் போது 2 வேறுபட்ட நதிகள், அந்த நதிகள்ல இருந்து வரக்கூடிய நீரானது வேறுபட்ட நிறங்கள்ல இருக்கிறத பார்க்கலாம்.
யமுனை நதி வந்து எப்பொழுதும் ஒரு கருநீல வண்ணத்தில் இருக்கும். கங்கையினுடைய நீரானது பச்சையும் ப்ரௌன் கலர் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும். அந்த ரெண்டு நிறங்களும் வேறுபட்டிருக்கும். ஸோ இப்போது சீதா தேவி கங்கையில் நீராடும் பொழுது அவங்களுடைய அந்த நீண்ட கருத்த கூந்தல் அந்த கங்கையில் படர்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது அது யமுனை மாதிரி காட்சி அளிக்குதான், ஏன்னா அது கருத்து இருக்கிறதால. So anyway, they crossed the river and Guha offered to Ram. He heard what happened. இப்போ என்ன நடந்ததுன்றதெல்லாம் கேள்விப்படுறார். And he said, Ram, I have 5 legs of soldiers. This forest is our kingdom. You rule. I'm giving to you. இப்போ கோவன் சொல்றார், ராமரே, எனக்கு வந்து 5 லட்சம் வீரர்கள் கொண்ட ராணுவம் இருக்கு. நீங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த ராஜாங்கத்தை நீங்க ஆட்சி பண்ணுங்கன்றார். You take the kingdom, whatever you want to do. Stay with us 14 years here. நீங்க இந்த ராஜாங்கத்தை எடுத்துக்கோங்க, 14 வருஷம் நீங்க இங்க என்ன பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. We'll all serve you. நாங்க எல்லாரும் உங்களுக்கு சேவை புரிறோம். I'm your dog. I'll serve you like a dog, he said. நான் உங்களுடைய நாய் மாதிரி நான் உங்களுக்கு உழைக்கிறேன். So first time they are meeting, and Lakshman and Sita looking at Ram, and Ram said, he's staunch devotee of mine. இப்போ முதல் முறையா அவங்க சந்திக்கிறாங்க. இப்படி அவர் குகன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மணர் அப்படி பார்க்குறார். அப்போ ராமர் சொல்றார், இவர் என்னுடைய ரொம்ப ஒரு உறுதியான ஒரு ஸ்திரமான ஒரு பக்தர் அப்படின்றார் ராமர். So Ram said, no, it's okay. You run your kingdom. இப்போ ராமர் சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்து உங்களுடைய ராஜாங்கத்தை நீங்க பார்த்துக்கோங்கன்றார். We are going to a little more deeper in the forest. நாங்க இன்னும் இந்த வனத்துக்குள்ள கொஞ்சம் நாம உள்ள போக போறோம். So anyway, Guha was extending his hospitality, welcome. He brought now fruits and roots. He understood that Ram is vegetarian. இப்போ கோகுனால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்க வந்து சைவம் தான் சாப்பிட போறாங்கன்றது. அதுக்கப்புறம் அவர் வந்து பழங்கள், வேர், இந்த மாதிரியான பல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. So night has come and then he arranged a straw bed for Sita Ram to sleep. இரவு நேரம் வந்த உடனே அவங்களுக்கு grass, புல் படுக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறார். Not exactly our mats, but just grass was placed. நம்முடைய பாய் மாதிரிலாம் இருக்காது, அது புல்லை வந்து வெட்டி அதை போட்டு படுக்கை மாதிரி செய்திருக்காங்க. So Guha asked Lakshman also, you also take rest. குகன் கேட்கிறார், லக்ஷ்மணரையும் படுத்து ஓய்வு எடுக்க சொல்றார். So Lakshman said, no, I'll guard. லக்ஷ்மணர் வந்து இல்ல நான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன். So Guha was live. No, whatever is worthy to be known in this forest, I know, and my people we know. We will guard. You take rest. குகன் சொல்றார், இந்த வனத்துக்குள்ள என்ன தெரிய வேண்டுமோ அதை எல்லாமே எங்களுக்கு தெரியும், எனக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும் தெரியும். நீங்க வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நீங்க ஓய்வெடுங்கன்றார். But then Lakshman expressed his emotions to Guha. He saw the bed of straw, of grass for Ram, and Lakshman said, look at my brother, my lord Ram. He's supposed to sleep on ivory beds, on soft cushions. Look at him now. How am I going to sleep? How am I going to sleep? I'm not going to sleep. I'll guard all night. இப்போ லக்ஷ்மணர் கோகன் இடத்துல தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறார். பாருங்க, ராமச்சந்திரன் அவர் என்னுடைய சகோதரர், அவர் ரொம்ப மென்மையான அரண்மனையில் வந்து மென்மையான படுக்கையில் படுத்து உறங்க வேண்டியவர். இப்போ இந்த மாதிரி ஒரு புல்லால் இந்த படுக்கையில் வந்து உறங்க வேண்டியிருக்கு. எப்படி என்னால் உறங்க முடியும்? நான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அதை சொல்லி அவர் அப்படியே அலறார். So Guha was convinced. So Lakshman is so loyal. He was amazed with Lakshman's love for Ram. உடனே குகனால புரிந்து கொள்ள முடிந்தது லக்ஷ்மணருக்கு ராமர் மேல இருந்த அந்த பாசம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. Kamban said that all night Lakshman didn't stop crying all night. அந்த ராத்திரி முழுக்க லக்ஷ்மணர் வந்து உறங்கவே இல்லை, அவர் அழுதுட்டே இருக்கார். But in the middle of night, goddess of sleep came in personified form in front of Lakshman.
நடு ராத்திரியில அங்க வந்து உறக்கத்துக்கு அதிபதியான அந்த தேவதா அங்க வராங்க. I don't know what's her name. Nidra Devi, something like that. The goddess of sleep came and said, "My dear Lord, I'm goddess of sleep. I came. How can I serve you?" உறக்கத்துக்கு அதிபதியான தேவதா நான், நீங்க வந்து உறங்கணும், அது என்னுடைய கடமை உங்களை உறங்க வைக்கிறது. So he said, "Sleep. You come to me when I return to Ayodhya. Then you come. Don't come before that." லக்ஷ்மணர் சொல்ற, தூக்கமா உறக்கன்றது நான் எப்ப திரும்ப அயோத்தியாவுக்கு வரணும் அப்பதான் வரும், நீங்க அப்ப வாங்க போதும், அது வரைக்கும் வராதீங்கன்றார். So she offered pranam and Lakshman never slept. He always guarded Ram. Unless Ram say, "You take rest," then only. Otherwise no. Never. அந்த அப்ப இருந்து லக்ஷ்மணர் வந்து உறங்கினதே கிடையாது. ராமரே வந்து உறங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லையே அவர் அதை செய்ய மாட்டார். எப்பொழுதும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். 14 years. 14 வருஷம். So anyway, in the morning, Ram and Lakshman wanted to leave Guha's place to go to Bharadwaj Muni's ashram. இப்போ ராம லக்ஷ்மணன் எல்லாரும் குகனோட இடத்துல இருந்து பரத்வாஜ் முனியோட இடத்துக்கு கிளம்ப இருக்காங்க. And Guha was pleading, "Please Lord, stay with us, stay with us, stay with us." குகன் வந்து, பகவானே நீங்க தயவு செய்து எங்க கூடவே இருங்க, எங்க கூடவே இருங்கன்னு கெஞ்சி கேட்கிறார். Ram said, "No, I have to go." ராமர் சொல்றாரு, இல்ல நான் போகணும். This is just other side of Ganga. People from Ayodhya will come. There will be problem. இப்போ கங்கையோட இந்த பக்கத்துல நம்ம இருக்கோம், இது ரொம்ப பக்கமா இருக்கு, அயோத்தியால இருந்து மக்கள் தினமும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So Guha said, "Okay, I'll come with you. I'll serve you. I'll arrange everything, the food, accommodation, and I know the animals, I know the paths. I can, in night I can walk through the difficult areas without any path, and I know everything about the forest. Let me serve you." இப்போ கோகன் சொல்றார், சரி அப்படி இல்லைன்னா நான் உங்க கூட வரேன், உங்களுக்கு வந்து உணவு இருப்பிடம் எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு செய்து கொடுக்குறேன், இந்த விதத்தில் உங்களுக்கு நான் சேவை புரியணும். ஏன்னா எனக்கு இந்த வனத்துக்குள்ள எப்படி போகணும், இரவு நேரத்தில் பாதையே இல்லைன்னாலும் எப்படி நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த வனத்தை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நான் இந்த விதத்தில் உங்களுக்கு சேவை செய்கிறேன்றார். This kingdom is yours. இந்த ராஜாங்கம் உங்களுடையது. You can tell to Kaushalya, you are not 4 brothers, you are 5 brothers. He said like that. Sorry? Guha said that you inform your mother that you are not 4 brothers, you are 5 brothers. இப்போ குகன் சொல்ற, நீங்க உங்களுடைய தாயான கௌசல்யாவுக்கு சொல்லுங்க, நீங்க வந்து 4 சகோதரர்கள் எல்லாம் 5 பேர் அப்படின்னு. I don't know who said. Lakshman said, Ram said, or Guha. Somebody said like that. Now we are 5 brothers. ராமர் சொன்னாரா லக்ஷ்மணர் சொன்னாரா தெரியல, வந்து யாரோ ஒருத்தர் அவங்க வந்து இப்போ நாங்க 5 சகோதரர்கள் அப்படின்றத சொல்றாங்க. So Ram said, "Okay, your kingdom, your people are my people." He accepted. Ram. சரி, உன்னுடைய ராஜாங்கம், உன்னுடைய மக்கள் எல்லாமே எங்களுடைய ராஜாங்கம், எங்களுடைய மக்கள் தான், ஏத்துக்கிறோம். Now my order is go back and protect them. They should not be neglected. These are my own people. ஆனா இப்போ என்னுடைய கட்டளை, நீ அங்க போய் அந்த மக்கள் எல்லாம் பாதுகாக்கணும், அது என்னுடைய கட்டளை, அவங்க வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. And Ram said, "On the way back we'll come and spend some time with you." திரும்பி நாங்க போகும்போது நீங்க வந்து கொஞ்ச காலம் உங்க கூட கழிக்கிறோம். So Guha went back. திரும்ப குகன் திரும்பி போறார். And Ram proceeded to Bharadwaj Muni ashram. இப்போ ராமர் தொடர்ந்து பரத்வாஜ் முனி ஆசிரமத்துக்கு போறார். And Muni received them well, offered pranam and spoke to Ram about great wisdom of Vedas. இப்போ பரத்வாஜ் முனி அவர் வரவேற்கிறார். வரவேற்று அங்க நிறைய விஷயங்களை பேசுறாங்க, வேத ஞானத்தை அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. And they spend night there. இரவு நேரத்தை அங்க கழிக்கிறாங்க. Roots and fruits. அங்க வேர்கள் பழங்கள் எல்லாம் கொடுக்கப்படுறாங்க. Now the phalam of my tapas, of my vratas, now you have come, in you Supreme Lord came in front of me, now my life is perfect. What else I want in my life? இப்போ சொல்றார், என்னுடைய இந்த தபஸ், இவ்வளவு நாள் விரதம் இருந்தது, தபஸ் பண்ணது எல்லாத்துக்கான பலன், பரமபுருஷரான நீங்களே இங்க வந்திருக்கீங்க, அதை விட என்னுடைய வாழ்க்கையில வேற என்ன வேணும் அப்படின்றார். So he said, "My dear Lord, stay with me in my ashram. I'll provide whatever you want." He had the Kamadhenu cow, which would provide anything you want. பகவானே, என்னுடைய ஆசிரமத்திலே நீங்க இருங்க, என்கிட்ட காமதேனு பசு இருக்கு,
என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் அது கொடுக்கும். He had kalpavriksha tree there. Whatever he desired will supply. அவர்கிட்ட கல்பவருட்ச மரமும் இருக்கு. உங்களுக்கு விருப்பமானது எல்லாமே அதுல இருந்து கிடைக்கும். So Rama said, no, it's still too near the bank of Ganga. I want to go a little more further. அவர் சொல்றார், இல்லை இன்னமும் இது வந்து கங்கை கரை பக்கத்துல தான் இருக்கு, நான் இன்னும் வந்து இந்த வனத்துக்குள்ள போகணும் அப்படின்றார். So they went on deeper in the forest. மேலும் இன்னும் வனத்துக்குள்ள போறாங்க. Now it is Kamban describes that when Ram and Lakshman were walking, when they left the rishis there were Bharadwaj Muni and many rishis there, and all the rishis were completely detached from any material desires. ராமர் அங்கிருந்து கிளம்பும் பொழுது பரத்வாஜ முனி மற்றும் நிறைய ரிஷிகள் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லா விதமான பௌதிக ஆசைகள்ல இருந்தும் துறவு கொண்டவர்களா இருந்தும், they were free from desire and hate, வெறுப்புகள்ல இருந்து விடுபட்டவர்களா இருந்தும், free from happiness, distress, இன்ப துன்பங்கள்ல இருந்து விடுபட்டவர்களா இருந்தும், free from these mental emotions of love and hate. மனதிலிருந்து வரக்கூடிய உணர்ச்சிகளான அன்பு வெறுப்பு அதுல இருந்து விடுபட்டவர்களா இருந்தோம். But when Ram left, their hearts melted like wax when you put on the fire. They developed their spiritual emotions and attachment to Ram. They completely emotionally collapsed, all the rishis. ஆனால் ராமர் அங்கிருந்து கிளம்பும் பொழுது அவங்களுடைய இதயம் எல்லாம் எப்படி ஒரு மெழுக நெருப்புல போட்டா உருகி போகுமோ அந்த மாதிரி அவங்களுடைய இதயம் எல்லாம் அப்படியே உருகி போகுது. So that அந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்ச்சிகளை அங்க வெளிப்படுத்தப்படுது. As we described before, that area was cursed by one of the rishis, so it was like a desert, was dry, was really not so nice to live there. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த வனமானது ரிஷியால சபிக்கப்பட்டு எல்லாம் ஒரு காஞ்சி போன ஒரு காடா இருக்கு, அங்க எதுவுமே முளைக்காத ஒரு இதா இருக்கு. But when ground was touched by lotus feet of Ram and Lakshman and Sita, immediately grass started growing, flowers started sprouting, the desert completely turned in most beautiful place, and the tribe people turned into rishis, and flowers, fruits, they come out of the season they were giving. Everything completely changed when Ram came. ஆனால் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குன்னா, ராமர் அங்க அவருடைய திருவடி அந்த வனத்துக்குள்ள வச்ச உடனே அந்த வனத்துல இருந்த எல்லாமே மாறுது. அங்க உடனே பசுமையான பொருட்கள் முளைக்குது, அங்க மரங்கள்ல பூக்கள் பழங்கள்லாம் வருது, அங்க இருந்த காட்டுவாசி மக்கள்லாம் வந்து ரிஷிகள் ஆகுறாங்க. அங்க வந்து எல்லாமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அங்க ரொம்ப பசுமையான, அது வந்து ஒரு வறண்டு போன பாலைவனம் மாதிரி இருந்த இடம் ஒரு பசுமையான ஒரு இடமா மாறுது. So wherever Ram goes, his spiritual abode manifests there. ராமச்சந்திரன் எங்க எல்லாம் போறாரோ அங்க எல்லாமே அவருடைய ஆன்மீக ஸ்தலங்கள் வந்து தோற்றமளிக்குது. Water became pure nectar and like that. அங்க இருக்கக்கூடிய நீர் எல்லாம் மிக தூய்மையான அமிர்தம் மாதிரி இருக்கு. The all flowers, honey was dropping from each flower. அங்க இருக்கக்கூடிய மலர்கள்ல இருந்து தேன் அப்படியே ஒழுகுது. So they went to one little raised area in the forest, Chitrakoot. அங்க கொஞ்சம் உயரமான இடமான சித்ரகோட் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. There sage Kamban describes how Lakshman built cottage, and he describes the beams and the tie beams and the mud plastering, and saffron was used for the flooring for Ram cottage, and 2 rooms according to Shastras he built. It's interesting for information. அங்க கம்பர் வர்ணிக்கிறார், அந்த சித்திரக்கூடத்துல வந்து லக்ஷ்மணர் 2 குடில் அமைக்கிறார். அந்த குடில் கட்டின விதம், அது எப்படி எல்லாம் என்னெல்லாம் பொருள்லாம் உபயோகப்படுத்தினார், அந்த தரையை முழுகும் பொழுது அதில் குங்குமப்பூ எல்லாம் அவர் உபயோகப்படுத்தினார் அப்படின்னு அந்த வர்ணனை வந்து சாஸ்திரப்படி அந்த குடியில் வந்து அவர் கற்றிருக்கிறதாகவும் அது வர்ணிக்கப்படுது. So then Lakshman decorated everything with flowers, and with his knife he cut different leaves and put different decoration inside of the cottage, and it was looking beautiful. மேலும் அந்த குடில்கள் வந்து ரொம்ப அலங்கரிக்கிறதுக்காக பல விதமான மலர்களையும் இலைகளையும் அவர் பறித்து வந்து அந்த அதுல வந்து அழகுபடுத்தி இருந்தார். But Lakshman himself never stayed inside. He slept outside. லக்ஷ்மணன் எப்பொழுதும் அந்த குடிலுக்குள்ள தங்கினதே இல்லை, அவர் எப்பொழுதும் வெளியவே இருந்தார். In the meantime, the message was sent to bring Bharat and Shatrughna from the Koshala kingdom. இப்போ இந்த சமயத்துல கௌசல ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய
பரத சத்ருக்னருக்கு இந்த செய்தி போய் சேருது. So they got the news, the king is calling you to come. மன்னர் உங்களை அழைச்சிருக்கார் அப்படின்ற செய்தி அவங்களுக்கு வருது. So they run and run and run days to come to Ayodhya. இப்போ அயோத்தியாவுக்கு அவங்க பல நாட்கள் எடுக்குது. அவங்க அயோத்தியாவுக்கு பயணம் on the way பயணிச்சு வராங்க. all bad omens. அந்த வழியில வரும் பொழுது அவங்க எல்லா கெட்ட சகுனங்களையும் பார்க்கறாங்க. Our dear friend Chandra Prabhu just published a book about Vedic omens. When you can predict, by seeing the omens, you can predict whether something good or bad will happen in the future. He published book, just send me, I'll share the copy. நம்முடைய நண்பர் பரச்சந்திர பிரபு வந்து சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கார். வேத கால அந்த சகுனங்களை பற்றின ஒரு புத்தகம். So Bharat saw all the inauspicious things on the way. பரதர் சத்ருகனர் வந்து வழியில எல்லா கெட்ட சகுனங்களையும் பார்க்கறாங்க. They enter into Ayodhya, and Ayodhya was like a big dead body without life inside. அயோத்தியாவுக்குள்ள நுழைறாங்க. அயோத்தியா அவங்களுக்கு எப்படி காட்சி அளிக்குதுன்னா ஒரு பெரிய இறந்து போன உடல் உயிரற்று கிடக்கிற மாதிரி இருக்கு. Flower didn't have any smell. மலர்கள்ல வாசனை இல்ல. Air was unpleasant. வீசக்கூடிய காற்று ஒரு இனிமையானதா இல்ல. Sun was not shining properly, it was not bright. அங்க சூரியன் சரியா பிரகாசிக்கல. மங்கலா இருக்கு. Trumpets to give charity were not blown. அங்க இருக்கக்கூடிய அந்த trumpets முரசு drums. Well, musical instruments were now nowhere heard. Nobody played veena, which was described so many times. எந்த வகையான இசை கருவிகளும் உபயோகப்படுத்தப்படல. So Bharat understood something bad happened. பரதர் புரிஞ்சுக்கிறார், இங்க ஏதோ மோசமான சம்பவம் நடந்திருக்கு. He went to king's palace. King was not there. மன்னருடைய அரண்மனைக்கு போறார், மன்னர் இல்ல. It was 7 days already the king left the body. ஏற்கனவே மன்னர் இறந்து 7 நாள் ஆயிடுச்சு. King, the Vashishta Rishi, he put the king body in the oil and preserved it for 7 days. 7 நாளா இப்போ வசிஷ்ட முனி ஒரு எண்ணெயில வந்து அந்த தசரதருடைய உடலை பாதுகாத்து வச்சிருக்கார். So Bharat went to search for king everywhere. He came to the Kaikeyi's palace. பரதர் வந்து எல்லா இடத்துலையும் தேடுறார், மன்னரை தேடி வர்றார், கைகேயி அரண்மனைக்கு வர்றார். And then he asked, what's going on? Where is the king? என்ன நடக்குது? எங்க மன்னர்? Where is my lord? பகவான் எங்க? Where is the Dasharatha, emperor of the 7 islands, 7 oceans? 7 தீவுகளுக்கும் 7 சமுத்திரங்களுக்கும் மன்னரான தசரத மன்னர் எங்க? Where is Ram and Lakshman and Sita? ராமா, லக்ஷ்மண, சீதா எல்லாம் எங்க? What's going on here? இங்க என்ன நடக்குது? And Kaikeyi, oh Bharat, good you came. King left the body. இப்போ கைகேயி அப்படியே சிரிச்சுட்டே, ஓ பரத நீ வந்துட்டியா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் இறந்து போயிட்டாருன்றாங்க. He's shocked. King left, like this you speak, like this you say to me that king left the body. Is this the way? மன்னர் இறந்துட்டார் என்ற செய்தி இப்படியா நீங்க சொல்லுவீங்க? இப்படிதான் நீங்க என்கிட்ட பேசுறதா? How it happened? எப்படி நடந்தது? He cried. He collapsed. உடனே அப்படியே மூச்சு அடைந்து அழ ஆரம்பிச்சார். Fell unconscious, again consciousness. உணர்வற்ற நிலைக்கு போறார், மறுபடியும் உணர்வு வருது. You're standing, you're not lamenting. What's going on here? நீ கவலைப்படாம நின்னுட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? And he said, why did king die? How it happened? ஏன் மன்னர் இறந்து போனார்? எப்படி அது நடந்தது? Where is Ram? ராமர் எங்க? So she said, king gave me 2 bones, so I wanted you to be king. So you will be king of Ayodhya now. And Ram was sent for 14 years exile. This is I want to tell you. She was happy to tell him. இப்போ கைகேயி ரொம்ப சந்தோஷமா பரதட்ட என்ன சொல்றாங்கன்னா, மன்னருடைய விருப்பம் உன்னை வந்து முடிசூட்டணும், ராமருக்கு வந்து 14 வருஷம் வனவாசம் அனுப்பிட்டார், அதுதான் நான் உனக்கு சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு. So Bharat was so angry. பரதன் உடனே ரொம்ப கோபப்படுறார். He got so angry that Kamba said, sun stopped moving. It got frozen in the sky. அவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, சூரியன் அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு, சூரியன் நகரல.
Yamaraj closed his eyes out of fear of Bharat. யமராஜர் பரதருடைய கோபத்தை பார்த்து கண்ணை மூடிக்கிறார் பயத்துல. And he took out the sword to kill her. கைகேயை கொல்றதுக்காக வாளை உருவுறார். You are not my mother, you are a witch. நீ என்னுடைய தாய் இல்லை, நீ ஒரு பேய். I'll cut your head off now. நான் உன் தலையை வெட்ட போறேன். The coconut tree gives birth to many coconuts, but I am the dry coconut born of your sinful womb. He was so angry. ஒரு தென்னை மரத்துல எத்தனையோ தேங்காய் வருது, ஆனா நான் ஒரு காஞ்சி போன ஒரு தேங்காய், ஒரு பாவகர ஒரு பாவமான ஒரு வயித்துல நான் பிறந்திருக்கேன். For my sake you killed my father. எனக்காக நீ என்னுடைய தந்தையை கொன்னிருக்க. You exiled my brother in the forest. என்னுடைய சகோதரனை நீ வனவாசம் அனுப்பியிருக்க. For what? For kingdom. எதுக்காக? ராஜாங்கத்துக்காகவா? You witch. நீ ஒரு பேய். Then he thought killing her, he thought Ram will not be happy if he kill her. So just that thought that Ram will be displeased stopped him. Otherwise he would finish her off. கொல்லலான்னு அந்த வாளை உருவுறார். ஆனா ஒரு சமயம் யோசிக்கிறார், இவங்களை கொன்னா ராமர் சந்தோஷப்பட மாட்டார் அப்படின்ற எண்ணம் வந்த உடனே ராமரை அதிருப்திப்படுத்தக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை விட்டுறார். Yes, crying and lamenting and glorifying Dasharatha. மேலும் அவர் அழறார், கவலைப்படுறார், வருத்தப்படுறார், தசரதரை புகழ்ந்து பேசுறார். He said, where is Ram? ராமர் எங்கே? He should be the king. அவர்தான் மன்னரா I'm இருக்கணும். not going to take a kingdom. நான் ராஜாங்கத்தை ஏத்துக்க போறதில்லை. This is sin for me. இது எனக்கு பாவம். How can I rule when my elder brother is there? என்னுடைய மூத்த சகோதரர் இருக்கும்போது நான் எப்படி ஆட்சி பண்ண முடியும்? Sinful wretch, you destroyed the fame of all Raghu dynasty today. பாவகரமான நீ இந்த ரகுவம்சம் மொத்தத்தையும் நீ அழிச்சிட்ட. Just I don't want to see you anymore in my life. இனிமே என் வாழ்க்கையில உன்னை நான் பார்க்கவே கூடாது. You are not my mother. நீ என்னுடைய தாயே இல்லை. When I will be free from sin, be born of you. நான் உனக்கு மானா பிறந்ததனால எப்ப நான் இந்த பாவத்துல இருந்து விடுபட போறேன்? Only when I die. நான் இறக்கும் போது தான் அது நடக்கும். What will people say? மக்கள் என்ன சொல்லுவாங்க? This Bharat killed his father and threw his brother in forest to get the kingdom. I will never take the kingdom. இந்த பரதன் தன்னுடைய தந்தையை கொன்னு சகோதரனை வனவாசம் அனுப்பி ராஜாங்கத்தை ஏத்துட்டு இருக்கான். நான் இந்த ராஜாங்கத்தை ஏத்துக்கவே போறதில்லை. மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. He was so attached to Ram, Bharat. பரதன் அந்த அளவுக்கு ராம மேல பற்று வச்சிருந்தார். He left Kaikeyi. கைகேயை விட்டுட்டு போயிட்டார். And her whole plans collapsed. அவங்களுடைய திட்டம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. Still she couldn't understand what wrong she did. இன்னமும் கைகேயால புரிஞ்சுக்க முடியல அவங்க பண்ண தப்பு என்னன்றது. Bharat went to Kaushalya. பரதர் கௌசல்யா கிட்ட போறாரு. Now this is very difficult moment. இது ரொம்ப கஷ்டமான ஒரு சமயம் அது. Because nobody knows whether Bharat is involved or not. ஏன்னா யாருக்குமே தெரியாது இதுல பரதர் இதுல தலையிட்டு இருக்காரா இல்லையான்ற விஷயமே தெரியாது. And Kaushalya likes Bharat more than Ram. இப்போ கௌசல்யாவுக்கு ராமரை காட்டிலும் அதிகம் பிடிக்கும். But now she is angry at him. ஆனா இப்போ கௌசல்யாவுக்கு பரத மேல கோபம். And he and Shatrugna, they come innocent. They have no idea what's going on. பரதன சத்ருகுணா ரொம்ப அப்பாவிகள். அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது எதுவுமே தெரியாது. So he comes to Kaushalya's palace. கௌசல்யா அரண்மனைக்கு வர்றார். He bowed down at her feet, put his head on her feet and cries like anything. அவர் கீழே விழுந்து வணங்கி அவருடைய தலையை அவங்க திருவடியில வச்சுட்டு கதறி அலறார். And cries and scolds Kaikeyi and laments for Dasharatha and Ram. கைகேயை திட்டிக்கிட்டே கதறி அலறார். தசரதரை புகழ்ந்து பேசுறார். ராமருக்காக அலறார். So Kaushalya is looking at him. Seems like he's genuinely innocent person. கௌசல்யா அப்படியே பாக்குறாங்க. இவன் ரொம்ப அப்பாவே இருக்கானே, இவனுக்கு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கு. Look how he's crying and weeping. எப்படி அலறான், எப்படி தேம்பி So she gave up anger. அவங்களுக்கு கோபம் வரல. And she asked him. கௌசல்யா கேக்குறாங்க, My son Bharat, you didn't know about Kaikeyi's tricks? You didn't know about it? கைகேயினுடைய இந்த சூழ்ச்சியை பத்தி உனக்கு தெரியலையா? உனக்கு இது தெரியாதா? So how he felt? He collapsed. He said, even you are doubting me. அவருக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாகுது. அவரு என்னன்னா நீங்க கூட என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு. Then he said, I want to read. It's from the book itself. He spoke then to Kaushalya. இப்போ கௌசல்யா கிட்ட பரதர் பேசுறார். He said,
he was so disturbed with that question, like a lion caught in the net. He was so disturbed. He was so angry and crying, all this mixed of emotion, you know, it was so difficult for him. பரதனுடைய நிலை எப்படின்னா, கௌசல்யா கேட்ட அந்த கேள்வினால ரொம்ப தொந்தரவுக்குள்ள இருக்கார். ஒரு சிங்கத்தை வலைப்பட்டு பிடிச்சிட்டா அது எந்த அளவுக்கு தொந்தரவா இருக்கும், அந்த அளவுக்கு அவர் தொந்தரவுக்குள்ள இருக்காரு. So he starts speaking Bharat. பரத பேசுறார். He said, if I knew about Kaikeyi's tricks, கைகேயினுடைய சூழ்ச்சி என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, let me go to hell. நான் நரகத்துக்கு போறேன். Which hell? எந்த நரகம்? I'll go to hell where person who destroys dharma, in that hell I will go. யார் ஒருத்தர் தர்மத்தை தொந்தரவுபடுத்துறாரோ அவர் போகக்கூடிய அந்த நரகத்துக்கு நான் போறேன். Person who enjoys other wives, in that hell I will go. யார் ஒருத்தர் மற்றவர்களுடைய மனைவி அனுபவிக்கிறானோ அவங்க போகக்கூடிய நரகத்துக்கு நான் போறேன். Person who disturbs others without reason, in that hell I will go. காரணம் இல்லாம மற்றவர்களை தொந்தரவுபடுத்த போகக்கூடிய நரகத்துக்கு நான் போறேன். One who commits rape, in that hell I will go. யார் ஒருத்தன் கற்பழிப்பு செய்யறானோ அவன் போகக்கூடிய நரகத்துக்கு நான் போறேன். One who kills animals for eating, in that hell I will go. சாப்பிடுறதுக்காக மிருகங்களை கொல்லக்கூடிய போகக்கூடிய நரகத்துக்கு நான் போறேன். The hell in which people who disturb sadhus go, I will go in that hell. எந்த நரகத்துல சாதுக்களை தொந்தரவுபடுத்தின போறானோ அந்த நரகத்துக்கு நான் போறேன். The hell when one who kills father, mother, teacher, brother, and the king, and the woman who kills any of this, in that hell I will go. தாய், தந்தை, சகோதரன், ஆசிரியர், மன்னர் இவங்களை எல்லாத்தையும் அல்லது இவங்களை யாரோ ஒருத்தரை கொன்னா அவனுக்கு எங்க நரகம் கிடைக்கும் அந்த நரகத்துக்கு நான் போறேன். One who runaways from battlefield and show his back to enemies, he will go to hell. I will go in that hell also. யார் ஒருத்தன் போர்க்களத்துல புறமுதுகு காட்டி ஓடனோ அவனுக்கு நரகம் கிடைக்கும் அந்த நரகத்துக்கு நான் போறேன். One who attacks beggars and takes their money, in that hell I will go. பிச்சைக்காரனை தாக்கி அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை யார் ஒருத்தன் பிடுங்குறானோ அவன் நரகத்துக்கு போவான் அந்த நரகத்துக்கு நான் போறேன். One who does not believe in Vishnu, who wears garlands of tulsi around his neck, in that hell I will go, where these people are placed. யார் ஒருத்தன் விஷ்ணு மேல நம்பிக்கை இல்லாம தன்னுடைய கழுத்துல துளசி மாலை அணிஞ்சுக்கிறானோ அவன் போகக்கூடிய நரகத்துக்கு நான் போறேன். Who acts against the Vedas and not follow Vedas, in that hell I will go. வேதங்களுக்கு எதிராக செயல்பட்டு வேதங்களை பின்பற்றாத ஒருத்தன் போகக்கூடிய நரகத்துக்கு நான் போறேன். One who eats fully, who eats nicely while his mother is hungry, in that hell I will go. தன்னுடைய தாய் பசியோடு இருக்கும்போது முழு வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய ஒருத்தன் போகக்கூடிய நரகத்துக்கு நான் போறேன். So he goes on, his whole chapter he describes all kinds of sins, whatever possible Shastra describe, and say, I'll go to all those if I had any idea of Kaikeyi's plan. இப்போ மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பாவகரமான செயல்கள் என்னன்றதை சொல்லி அந்த பாவகரமான செயல்களுக்கெல்லாம் ஒருத்தன் என்ன நரகத்தை அடைறானோ அந்த நரகத்துக்கெல்லாம் நான் போறேன் அப்படின்றத அவர் சொல்றார். கைகேயினுடைய திட்டம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்ததுன்னா. So Kaushalya felt such a relief seeing how genuine love for Ram he has and how innocent he is. இப்போ கௌசல்யாவுக்கு அது ஒரு பெரிய விடுதலையா இருக்கு. ராமருக்கு பரதன் வச்சிருந்த அந்த பாசம் அந்த பற்று எந்த அளவுக்கு ரொம்ப புனிதமானதா இருக்குன்றத பார்க்கும்போது she embraced him and her milk started flowing from her breast, love out of motherly affection. இப்போ கௌசல்யா பரதனை கட்டி அணைக்கிறாங்க. அந்த தாய் பாசம் அவங்களுக்கு இருந்த அதிகமா இருந்ததால அவங்களுடைய மார்ல இருந்த பால் அப்படி வருது. Kamba said she felt like Ram has returned from the forest. கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா ராமரே வனத்துல இருந்து திரும்பி வந்துட்டா எப்படி இருக்குமோ அப்படி கௌசல்யா உணர்றாங்க. அப்போ So then Vashishta came and said, you have to do last rites for the father now. இப்போ கௌசல்யா சொல்றாங்க தந்தைக்கான இறுதி சடங்கெல்லாம் நீ இப்ப செய்யணும். So they brought king. There is all description of procession, how to do the funeral attire, you know. இப்போ அந்த இறுதி சடங்கு அவருடைய சடலத்தை எரிக்கிறது பற்றின நிறைய வர்ணனைகள் இருக்கு. I was so heavy to do that. அது செய்யறது அதை கேட்கறது ரொம்ப
கஷ்டமான ஒரு King விஷயம். was wrapped in the pure cloth and was soaked in oil, and the sandalwood is placed. அது வந்து ஒரு சுத்தமான ஒரு துணியால் அந்த உடல் சுத்தப்பட்டு அங்கே வந்து சந்தன ஆயிலெலாம் வச்சு அங்கே சந்தன கட்டைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. So Bharat did all the rituals, but actually பரதர் எல்லா Bharat சடங்குகளும் he came to do it. He didn't do. He came to do the ritual, but then Vashishta informed him something. பரதர் அங்கே வந்து எல்லா சடங்குகளும் செய்யறதுக்காக அங்கே வர்றார். ஆனால் அவர் அதை செய்யல. அந்த சமயத்தில் வசிஷ்டர் அவருக்கு ஒரு தகவலை கொடுக்குறார். Vashishta said, Bharat, you don't do these last rites for your father. பரதா, நீ உன்னுடைய தந்தைக்கான இறுதி சடங்கு நீ செய்யாத. He was shocked. Ram is not here. I'm the eldest. I'm elder than Shatrugna. இப்போ Lakshmana. ராமர் இல்ல, லக்ஷ்மணர் இல்ல, சத்ருகனை விட மூத்த சகோதரன் நான் தான். He said, before ஆனா ஏன் இவர் செய்யக்கூடாதுன்றார் அப்படின்றதுல அவர் அதிர்ச்சி அடைந்து கேட்கிறார். Vashishta said, sorry, I know your feelings, but king did not know that you are not involved. Before leaving body, he said, Kaikeyi is not my wife and Bharat is not my son, and he should not put funeral pyre for me. And Bharat collapsed completely. இப்போ வசிஷ்டர் சொல்றார், தசரத மன்னருக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது இந்த கைகேயனுடைய சூழ்ச்சியில உன்னுடைய தலையீடு எதுவும் கிடையாது அப்படின்றது. அதனால தசரதர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, கைகேயனுடைய மனைவி இல்லை, பரதனுடைய புதல்வன் இல்லை அப்படின்றத சொன்னார். ஸோ அதனால என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க வந்து அவருக்கு இறுதி சடங்கு செய்ய முடியாதுன்றார். அதை கேட்ட உடனே பரதர் அப்படியே மூர்ச்சி அடைந்து விழுந்துடுறார். சத்ருக்னா அதை எல்லாத்தையும் செய்யறார். So Shatrugna set the fire. சத்ருக்னா தீ மூட்டுறார். And now there were 60,000 queens which didn't have children. Only 3 queens have children. And Kamba said, 60,000 queens, they enter in the fire to die with Dasharat, like somebody will walk in the forest of lotus flowers. This is how they enter. Without, just completely no grief. They enter in the fire like somebody will walk in the forest full of lotuses. And when they enter, fire become cool. It cooled down. And they left to Goloka with Dasharat. இப்போ கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, சத்ருக்னா அந்த தீ மூட்டினோடனே அந்த தீக்குள்ள தசரதருடைய 60,000 மனைவியர்களும் 60,000 பேர்ல 3 பேருக்கு தான் குழந்தைகள் இருந்தாங்க. மற்ற எல்லா ராணியர்களும் இப்போ ஒருத்தரா வந்து அந்த நெருப்புல தன்னை உள்ள அந்த நெருப்புக்குள்ள போறாங்க. அவங்க அந்த நெருப்புக்குள்ள போகும்போது அது எப்படி வர்ணிக்கப்படுதுன்னா, அங்க ஒரு தாமரை மலர்கள், அடர்ந்த தாமரை மலர்கள் நிரம்பிய ஒரு வனத்துக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்ச எப்படி இருக்குமோ அப்படி அவங்க உள்ள போறாங்க. அவங்க எல்லாரும் அந்த நெருப்புக்குள்ள போன உடனே அவங்க அந்த நெருப்பு வந்து அப்படியே குளிர்ச்சி ஆயிடுது. So Vashishta requested Bharat, okay, we'll do coronation. That's the king desire, you will be the king. இப்போ வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, இப்போ மன்னருடைய விருப்பம், நீங்க மன்னர் ஆகணும்ன்றது. இப்போ நீங்க தான் மன்னர் ஆகணும், உங்களுக்கு முடிசூட்டப்படணும். All ministers agree, everybody was ready. எல்லா மந்திரிகளும் அதை ஏத்துக்கிறாங்க, எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்காங்க. But Bharat was not ready. ஆனா பரதர் அதுக்கு தயாரா இல்லை. You bring Bharat's king for me, I'll go. Bring Ram in the forest, I'll stay in the forest, let him be the king. இப்போ எனக்கு அந்த மரப்பட்டைகளை கொண்டு வாங்க, நான் வந்து அந்த மரப்பட்டை அடையாணிஞ்சிட்டு நான் வனவாசம் போறேன், ராமர் திரும்பி வந்து அவர் மன்னர் ஆகட்டும்ன்றது. I'll go and bring Ram. நான் போய் ராமரை கூட்டு வரேன், wait here. நீங்க இங்கே இருங்க. But everyone went with him. ஆனா எல்லாரும் பரதரோட சேர்ந்து போறாங்க. All army went out. மொத்த ministers, everyone. படை மொத்தமும் மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. So big army was there that another small army had to go advance and make roads and make bridges for them to cross. So many people came out. அந்த மக்கள், அந்த படை வீரர்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா, முன்னாடியே ஒரு சிறு குழு ஒரு படை போய் அவங்க போறதுக்கான சாலை வசதிகளை, பாலம் கட்டுறது, இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவ்வளவு பேர் போறாங்க. In Kurukshetra, how many Akshuhinis were there? குருக்ஷேத்திரத்துல எத்தனை அக்ஷோகினி படை இருந்தது தெரியுமா?
11 plus 7. Right, 18. 7 on Pandava side, 11 on Kaurava side. Total 18. Bharat had 60,000 Akshauhinis with him. பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷாகினி, கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷாகினி, மொத்தம் 18 அக்ஷாகினி இருந்தது. ஆனால் இங்கே பரதருடைய இப்போ இந்த தசரத மன்னருடைய ராஜாங்கத்தில் 60,000 Akshauhinis. 60,000 அக்ஷாகினி இருந்தது. Then you know what is the army? அப்படின்னா அந்த படை எவ்வளவு பெருசா இருந்திருக்கு. And then the queens went. Kaushalya went, Sumitra went, Kaikeyi also went to see Ram. அதுக்கப்புறம் to bring Ram back. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயும் கூட ராமர் பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. Everyone went. எல்லாருமே போறாங்க. All citizens went. எல்லா அயோத்தியாவாசிகளும் போயிட்டாங்க. Now all they came to the bank of the Ganga. எல்லாரும் கங்கை கரைக்கு வந்தாங்க. And they are thinking how this huge army with elephants, horses, chariots can cross the Ganga. இப்போ இவ்வளவு பெரிய படை, இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் எப்படி கங்கையை கடக்க முடியும்? So Sumantara said, that Ram's good friend and devotee Guha is there. He is in charge for all the boats. Some or other, all the boats were on another side. Not even one boat was on this side. இப்போ அங்க சுமந்தர அந்த மந்திரி சொல்றார், இங்க வந்து ராமருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல பக்தர் இங்க குகான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா படகுகளுக்கும் அவர் தான் பொறுப்பேற்று இருக்கார். அவர் எனக்கு தெரியும்னு சொல்றார். ஆனா அந்த சமயத்துல எல்லா படகும் கங்கைக்கு அந்த பக்கத்துல இருக்கு, இந்த பக்கம் ஒரு படகு கூட இல்லை. So Bharat, since he heard of others that he didn't eat, he didn't sleep. He wore bark skin. He was completely faded, no color. He was dirty looking. He was really crying all the time. பரதர் தந்தை பற்றின இந்த செய்தியெல்லாம் கேட்டதுல இருந்து அவர் சாப்பிடல, உரங்கல, அவர் உடல்லாம் அப்படியே வெளுத்து போயிடுச்சு, அவர் உடல்ல அழுக்கா இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கு. So he was happy when he heard from Sumantara Guha is there. So he said, okay, let me see this Guha. So நல்ல சுமந்திர மந்திரி வந்து இந்த மாதிரி குகனை பத்தி சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். சரி, அந்த குகனை நான் பார்க்கணும்ன்றார். But Guha other side was there with five legs of soldiers only. இப்போ அந்த பக்கத்துல கங்கைக்கு அந்த பக்கத்துல குகன் இருக்கார். அவர் கூட இப்போ அவருடைய ராணுவத்துல 5 லட்சம் வீரர்கள் கொண்ட படை இருக்கு. So he saw all Bharat's army there. அங்க பரதருடைய ராணுவம் மொத்தமா இங்க வந்திருக்கிறத பாக்குறார். So he say, this rascal Bharat, not enough that Ram has to be 14 years in the forest. He want to finish him off. He came to kill Ram. He brought all army. Otherwise, why he brought all the army here? Why not alone go and see Ram? He brought the army. Rascal, will finish him off now. இப்போ குகன் இதெல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறார், இந்த அயோக்கிய பரதன் ராஜாங்கத்தை பெற்றது மட்டும் இல்லாம ராமரை வனவாசம் அனுப்புறது மட்டும் இல்லாம வனத்துல வந்து ராமரை கொல்லணும்னு வேற படையே திரட்டிட்டு வந்திருக்கான். It's a heavy situation. You are guilty unless you prove yourself innocent. That's the bad law. But it's like this among people. You know? இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நீங்க குற்றவாளியா இல்லை என்ற பட்சத்துல நீங்க எவ்வளவு ஒரு அப்பாவியா இருந்தாலும் மக்களிடத்துல நீங்க அப்பாவின்றதை நிரூபிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. He said, 60,000 Akshauhinis. What is this for us? The army is like a rats and we are like a snakes. We will swallow them all. இப்போ கோபன் சொல்ற 60,000 அக்ஷாகினி என்ன இது பெரிய ராணுவம், அவங்களுடைய படையெல்லாம் எலி மாதிரி, நம்ம எல்லாம் பாம்பு மாதிரி, நம்ம எல்லாம் அவங்களை விழுங்கிட போறோம் அப்படின்றார். He say, we'll fill the Ganga with dead bodies and she will carry all dead bodies in the ocean and fill the ocean there. எல்லா இந்த அவங்க உடலை எல்லாத்தையும் கங்கையில நாம போட்டு கங்கையை வந்து அவங்க உடல் எல்லாத்தையும் சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டுறோம் அப்படின்றார். So all his army start shouting war cries. They were ready. இப்போ அவங்க படையில இருக்கிற எல்லாரும் கோஷமிடுறாங்க, போரிட தயாரா இருக்காங்க. He said, nobody can cross the river, nobody alive. Dead body okay, but alive nobody can cross the river. இப்போ அவர் சொல்றார், ஒருத்தர் கூட கங்கையை கடந்து வரக்கூடாது. அது இறந்து போன உடலா இருந்தா பரவாயில்ல, உயிரோட ஒருத்தர் கூட இந்த பக்கம் கடந்து வரக்கூடாதுன்ற. We'll swallow Bharat's army like hungry cow is swallowing grass. எப்படி பசியோடு இருக்கக்கூடிய பசு வந்து புல்ல சாப்பிட்டு விழுங்குமோ அந்த மாதிரி நாம பரதனுடைய படை மொத்தத்தையும் நம்ம விழுங்கணும்ன்ற. So he said,
good Ram didn't allow me to be with him in the forest. Now I can pay my debt. I'll kill Bharat. I'll pay my debt to Ram now. குகன் சொல்றார், பரவாயில்ல, ராமர் வந்து அவர் கூட என்ன வர வேண்டாம் சொல்றது நல்லதா போச்சு. இப்போ இங்க இருந்ததுனால ராமருக்கு என்னால அந்த கடனை நான் திருப்பி செலுத்த முடியும். இப்போ நான் அவருக்கு சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. So now there is one portion where both banks are a little closer and Ganga is not so wide. If you come to Ganga and see, you can't see other side. Even today is huge. கங்கை எப்போதும் வந்து ரொம்ப பெரிய ஒரு நதி. இந்த கரையிலிருந்து அந்தாண்ட கரையை பார்க்க முடியாது. இன்னைக்கும் கூட நீங்க வந்து நிறைய இடங்கள்ல கங்கை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் பார்க்கலாம். But one place two banks were a little closer to each other. ஆனா ஒரு இடத்துல அந்த கங்கை கரை வந்து கொஞ்சம் குறுகலா இருக்கும். So the generals, the command, they want to see. So Guha came one side, Bharat came another side. இப்போ குஹா ஒரு பக்கம், பரதர் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் கரையில எதிர் பக்கம் நிக்கிறாங்க. So Sumantra is showing, look Bharat, this is Ram's friend and devotee, Guha. இப்போ சுமத்ரா மந்திரி இந்த பக்கம் இருந்து பரதன்ட்ட காட்டுறார், அவர்தான் குஹா, ராமருடைய பக்தர். But Guha is holding his bow and looking so angry. குஹா வந்து தன்னுடைய கையில வில்ல வச்சுட்டு இப்ப ரொம்ப கோபமா எதிர்பக்கம் இருக்கவங்கள பாக்குறாரு. But then he looked Bharat in bark skin. ஆனா இப்ப பாக்குற பரதனம் வந்து மரப்பட்டை ஆடை அணிஞ்சிட்டு இருக்கிறத. And looking his face pale and skinny and dirty. அவருடைய முகம் எல்லாம் வெளுத்து போய் ரொம்ப அழுக்கா இருக்கிறத பாக்குறாரு. ரொம்ப ஒல்லியா இருக்காரு. This is not king who goes for war. This doesn't look like that. ஆனா சண்டை போட வந்த ஒரு மன்னரமாக தெரியலையே இது. See, out of love for Ram, Guha felt that Bharat is enemy. These are transcendental emotions, difficult to understand. ராமர் மேலே இருந்த அந்த பற்றுனால பரதனை வந்து எதிரியா பார்த்தார். இந்த உணர்வு வந்து திவ்யமான நிலையில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அது. So he told to army, wait, let me see intention of this Bharat before we kill him. Let me see him at least. What is his intention? சரி, இப்போ இவரோட குகனோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணுவம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்றார். முதல்ல அந்த பரதனை கொல்றதுக்கு முன்னாடி அவனுடைய எண்ணம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றார். So Guha crossed alone, maybe with one or two only. He crossed the river and he came to meet Bharat. குகா வந்து நதியை கடந்து இந்த பக்கம் வந்து பரதனை சந்திக்கிறார். So Bharat was in bliss. Guha, he showed in this direction of other side of it. Where is my Ram? Where is my Lord? You know, please you tell me. He started crying and rolling on the ground. இப்போ குகன் பார்த்த உடனே அவர் நதியோட கரையை அந்த பக்கம் காட்டி, என்னுடைய பகவான் ராமர் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் அலறார், அப்படியே தரையில படுத்து உருள்றார். So Guha was a little skeptical. He's looking at him, he's crying, but okay, Bharat, but Ram is here, he crossed the river, but why all this army behind? Why all this army heavy? Everyone குகன் வந்து இதெல்லாம் பார்த்தாலுமே அவருக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அவர் அப்படியே பார்க்கிறார். சரி, வந்து ராமர் கேட்கிற, ராமர் வந்து இந்த பக்கம் கரையை கடந்து போயிருக்கார், அந்த பக்கம் தான் இருக்கார். ஆனா எதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவ படையே நீ கூட்டு வந்திருக்க? So Bharat said, oh, we all came to bring back Ram to Ayodhya and coronate him, and I will go and stay in the forest. And everybody start, Jai Shri Ram, Jai Shri Ram, Ram will be the king of Ayodhya. And Guha was so much in bliss. He said, oh, these are Ram's bhaktas. Welcome, welcome, I'll show you everything. Come, we'll help you cross the river. So இப்போ பரதர் உடனே ரொம்ப சந்தோஷம். ஓ, அதுவா, நாங்க எல்லாரும் வந்து ராமரை திருப்பி கூட்டு வந்து அவருக்கு முடிச்சு விட்டு அவரை மன்னர் ஆக்கிட்டு நான் வந்து வனவாசம் போகிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்றார். ரொம்ப சந்தோஷமா அதை அவர் சொன்ன உடனே குகன் வந்து ஓகே, இதெல்லாம் ராம பக்தர்கள் ராமரை வந்து கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுட்டு, சரி சரி வாங்க, நான் உங்களை வந்து எல்லாரும் கரையை கடக்க உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கரையை கடக்க உதவி. So there is all description how the whole huge army went across the river. This Kamban is such a poet that this is unbelievable how he described. This is not ordinary person writing, you know. Amazing. அந்த போர்படை வீரர்கள் அத்தனை பேரும் அவ்வளோ பேரும் அந்த கங்கை கடந்ததை கம்பர் வர்ணிக்கக்கூடிய விதம்
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அது நம்ப முடியாதா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அவருடைய வர்ணனை அவ்வளவு சிறப்பா இருக்கு. This is really, today people are simply less intelligent and dull to write anything like this or to appreciate anything like this. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொண்ட அந்த கவிநயத்தோட இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் போல எழுதுறதுக்கோ அல்லது அதை ஏற்றுக்கொண்ட அதை பாராட்டுறதுக்கோ மக்கள் புத்தி இல்லாத ரொம்ப குறைந்த புத்தி உள்ளவர்கள் சொல்லலாம். It's a fact. Even the latest super hit is simply ka compared to Kamban's poetry. கம்பரோட கவிநயத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு என்னதான் ரொம்ப பிரபலமான சூப்பர் ஹிட் பாடலா இருந்தாலும் அதெல்லாம் வெறுமனே காக்கா சத்தம் மாதிரி தான். He said that many hundreds of big boats were filled with people, and their poles, bamboo sticks were put, and they were walking like a crabs. Look like the big crabs are crossing the river. You know, they were looking like that. எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த படகுல வந்து பெரிய பெரிய வில்லு, அவங்க வீரர்களோட வில்லு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வில்லு எல்லாம் வந்து அதுல அந்த படகுல வச்சு அந்த படகு வந்து கரையை கடந்து போகும்போது ஒரு பெரிய நண்டு அந்த நதியை கடந்து போனுச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது அப்படின்றார். He said devatas were looking and they saw all these crabs are going up and down because hundreds of times, they're so big army, hundreds of times both they have to come and go like that. இப்போ எல்லா தேவதாக்களுக்கும் மேல இருந்து பார்க்கும்போது ஏதோ நூற்றுக்கணக்கான இந்த நண்டுகள் வந்து அப்படியே இந்த நதியை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதான். He said Bharat, Guha, Sumantara and Queens were in one boat and they went together. Bharata, Sumantara, Queens, எல்லா ராணியர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு படகுல போறாங்க. And he said that elephants were crossing the river keeping their trunk out to breathe the air, and their head was just under the water and they were going like this, only their trunks were above, and they crossed the Ganga like this. Hundreds of thousands of elephants like this. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யானைகள் வந்து கங்கையை கடந்து போகுது. கங்கை கடந்து போகும்போது அந்த யானை தன்னுடைய துதிக்கையை மட்டும் அப்படியே மேலே தூக்கிட்டு போகுது. அந்த துதிக்கை மட்டும் தான் மேலே தெரியுது, சுவாசிக்கிறதுக்காக அது மேலே தூக்கிட்டு போகுது. உடல் முழுக்க தண்ணிக்குள்ள போகுது. அப்படியே horses were put in the boats, the chariots were dismantled because they couldn't fit on board. They were dismantling chariots and assembling them from other side. குதிரைகள் எல்லாம் படகுல ஏற்றி அந்த பக்கம் கொண்டு போறாங்க. அந்த ரதங்கள் எல்லாம் வந்து படகுல ஏற்ற முடியாதனால ரதங்களை வந்து எல்லாம் பிரிச்சு அதை வந்து பாகமா வந்து படகுல ஏற்றி அந்த பக்கம் கொண்டு போறாங்க. Some boats were soldiers, some boats were their wives, some boats were ordinary people. And Kamban said, and Vashishta and other rishis, not to mix with lower strata of people, they simply by their tapas fly over the river. சில படகுல வந்து வீரர்களும், சில படகுல அவர்களுடைய மனைவிகளும், சில படகுகள்ல பொதுமக்களும், இது மாதிரி பல விதமான விதத்துல அவங்க பயணிக்கிறாங்க. வசிஷ்டர் மற்றும் ரிஷிகள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு பயணத்துல மற்றவங்களோட சாதாரணமா போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க அப்படியே அந்த நதி மேல அப்படியே பறந்து போறாங்க. So Kamban said that all this army entered into Ganga with desire to meet Ram, and Ganga overflowed. And Kamban said, looks like Ganga also went to meet Ram because entered into the forest like that. இப்போ இந்த படை மொத்தமும் கங்கையில இறங்கி ராமரை சந்திக்கிறதுக்கு போகிறத பார்க்கும்பொழுது கம்பருக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த கங்கை வந்து இப்போ நீர் எல்லாம் கரையை கடந்து வெளியில வருது. அப்படி வெளியில வந்து அந்த காட்டுக்குள்ள அந்த கங்கை நீர் போறது, அந்த கங்கையும் ராமரை பார்க்கறதுக்கு போற மாதிரி தெரியுது அவருக்கு. So anyway, they cross and Guha showed to Bharat, look, this is the straw. You see these imprints of the jewels of Sita and Ram's elbow, and here the Sita Ram spent first night in the forest. இப்போ குகன் வந்து அந்த கரைக்கு இந்த பக்கம் முதல் நாள் ராத்திரி ராமரும் சீதையும் உறங்கின அந்த புல்லாலான அந்த படுக்கையை காட்டுறார். இங்கேதான் வந்து சீதை உறங்கினாங்க. அவங்களுடைய அந்த ஆபரணங்கள் அந்த இதெல்லாம் பதிந்த அந்த இடத்த காட்டுறார். அவங்க கை எப்படி வச்சு படுத்திருந்த இடம் அது எப்படி பதிஞ்சிருக்கு அதெல்லாம் காட்டுறார். So Bharat start crying like anything, say, my dear Lord Ram, who deserved the softest beds, the best of the cushions, was sleeping on the ground because of me.
because of me. So he went unconscious and mothers came and all cry. It was very heavy. அதை பார்த்த உடனே பரதர் வந்து உடனே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறார். என்னாலுமே பகவானை இருக்கிறதுலே மிகவும் மென்மையான படுக்கையில படுத்து உறங்கத்துக்கு தகுதியானவர் நீங்க, ஆனா என்னாலதான் நீங்க வந்து இப்படியெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கதறி அழறார். So Bharat spent night sleeping next to that place, on the floor, on the ground, next to the பரதர் வந்து அன்னைக்கு ராத்திரிய அங்க அவங்க ராமரசத்தையும் உறங்கினாங்களோ அந்த படுக்கைக்கு பக்கத்திலேயே அவர் படுத்து உறங்குறார் அந்த இடத்துல. And the next day they went to Bharadwaj Muni ashram. அடுத்த நாள் அவங்க பரத்வாஜ் முனியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. So Bharadwaj Muni saw the Ram, saw the army. பரத்வாஜ் முனி வந்து அங்க பரதரை பார்க்கிறார், எல்லா அங்க படை மொத்தத்தையும் பார்க்கிறார். So again he questioned Bharat. மறுபடியும் பரதர் கேட்கிறார். Everybody blamed Bharat. எல்லாருமே பரதரை தான் குற்றம் சாட்டுறாங்க. Nice you are coming, but why all this army? நீ வர்றது ரொம்ப நல்லதுதான், ஆனா இந்த படையை மொத்தமே நீ எதுக்காக கூட்டு வந்திருக்க? Bharat said, I'll just go into fire. If anybody asks me again this question, I'll just die. மறுபடியும் யாராவது இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் அப்படியே நெருப்புல தீ மூட்டிக்குவேன் அப்படின்றார். I just want Ram back. That's only I want. எனக்கு ராமர் திரும்ப வரணும், அது மட்டும்தான். So then Bharadwaj was so happy. Oh, he's genuine person, he's innocent person. இதை கேட்ட உடனே பரத்வாஜ் முனி புரிஞ்சுக்கிறார், இல்ல இவர் ரொம்ப அப்பாவியா இருக்கார். So he said, you didn't eat anything for a long time. I can see on your face. உங்க முகம் பார்த்தாவே தெரியுது நீங்க ரொம்ப நாளா எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. He said, look, these roots, these fruits I given to Ram, you also take. Then Bharat first time took something to eat. இந்த பழங்கள் இந்த வேர் தான் வந்து ராமருக்கு நான் கொடுத்தேன், நீங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே பரதர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடுறாரு. Look, all your army looks so weak. Nobody slept, nobody ate for days. உங்களுடைய கண்கள்லாம் ரொம்ப ரொம்ப சுருங்கி போயிருக்கு, நீங்க யாருமே தூங்கல, யாருமே சாப்பிடலன்றது தெரியுது. Stay with me overnight. I will serve you nicely. Tomorrow morning we'll go to Chitrakoot meet Ram. இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் இங்க தங்குங்க, உங்களுக்கு நான் நல்ல சேவை புரியறேன், நாளைக்கு காலையில நீங்க இங்க இருந்து சித்ரகூடத்துக்கு போங்க. So in front of Bharadwaj Muni cottage there was fire yagya was going on. பரத்வாஜ் முனியோட குடிலுக்கு முன்னாடி அங்க யாகம் நடந்துட்டு இருக்கு. So with his hand he put 5 offerings, 5 times he put in fire, and 60,000 most beautiful apsaras came with all kinds of food and drinks and serve army, serve everyone personally. Every person had his own servants, many of them. And all night they were singing and dancing and they forgot for a moment their suffering. That was Bharadwaj's intention. Let a little forget, then a little relax. They have to meet Ram tomorrow. He served them. பரத்வாஜ் முனி அந்த யாகத்துல வந்து 5 முறை அவருடைய கையில இருந்து அர்ப்பணங்களை போடுறார். போட்ட உடனே அந்த யாகத்துல இருந்து 60,000 அப்சரைகள் வந்து தோன்றுறாங்க. ரொம்ப அழகான அந்த அப்சரைகள் வந்து ரொம்ப அற்புதமான உணவுகள், பல ரசங்கள், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வந்து அவங்களுக்கு அங்க இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வந்து பரிமாறுறாங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் அவங்க மறந்த நிலையில கொஞ்ச நாள் அவங்க அங்க இருக்காங்க அந்த ராத்திரி. Bharat was not influenced. He was lamenting. ஆனா பரதர் வந்து அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாம அவர் வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தார். And when morning came, all apsaras disappeared like a dream. And again they face, oh, where is Ram? Where is Ayodhya? What we are doing here? They again start lamenting and crying. விடிஞ்ச உடனே அந்த அப்சராக்கள் எல்லாம் வந்து மறைஞ்சிட்டாங்க, கனவு மாதிரி அவங்க மறைஞ்சிட்டாங்க. மறுபடியும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ராமர் எங்க, லட்சுமணர் எங்க, மறுபடியும் அந்த கவலைக்கே வந்துட்டாங்க. So all army proceeded through the forest. படை மொத்தமும் மறுபடியும் வனத்துக்குள்ள போகுது. Bharat and Guha, Shatrugna, they went a little faster first to meet Ram. பரத, சத்ருக்ன, குஹா இவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமா முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. And Lakshmana was guarding them. லக்ஷ்மணன் வந்து அங்க பாதுகாத்துட்டு இருக்கார். He heard the noise. சத்தமே அவருக்கு கேக்குது. He put his ear on the ground and heard elephants and horses. He could understand. அவருடைய காதை வந்து தரையில வச்சு கேக்குறார். யானை நடந்து வர்றது, குதிரைகள் வர்றது, இந்த சத்தம் எல்லாம் அவருக்கு தெரியுது. Climb on the peak of the mountain.
அந்த மலையோட உச்சியில போய் பார்க்கறார். He saw a huge army of Bharat. பெரிய படையே திரண்டு வருது, பரதருடைய படை. And he told, rascal, he came to kill Ram. இப்போ அவர் என்ன நினைக்கிறார், இந்த அயோக்கியன் ராமர் கொல்றதுக்கு வந்துட்டான். So he took his bow, he took his sword, again tie his hair, அவருடைய வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு முடிய உடனே கட்டிக்கிறார். and ran down from the hill to Ram. மலையில இருந்து கீழே இறங்கி ஓடி வர்றார் ராமர்கிட்ட. ராமரே, go in the cottage, bamboo cottage. நீங்க அந்த மூங்கில் குடிலுக்குள்ள போங்க. Which he did with love and affection for Sitaram. சீதாராமர் மேல இருந்த அன்பனாலையும் பாசத்தாலையும் அதை செய்றார். You be here. நீங்க இங்க இருங்க. Don't worry. கவலைப்படாதீங்க. Today you will see, I will alone finish all the army of Bharat. இன்னைக்கு நீங்க பாப்பீங்க, பரதனோட படை மொத்தத்தையும் நான் காலி பண்ண போறேன். He lifted his bow. With bow, I'll cut heads of all generals, and he knows name of all of them. You know, he will cut heads of the generals of army. He will cut the heads of the horses. He will cut the elephants with sword. He will cut them into pieces. He went on describing what he will do to the army. You know, at length. இப்போ அந்த படையை வந்து எப்படியெல்லாம் அவர் அழிக்க போறார் அப்படின்ற திட்டத்தை வந்து அவர் வந்து ரொம்ப நீண்ட ஒரு வர்ணனையா சொல்லிட்டே போறார். அந்த படைத்தலைவர்களோட பேர் எல்லாம் சொல்லி அவங்க ஒருத்தரையும் எப்படி கொல்ல போறாருன்றதை விளக்குறாரு. You know, he was furious. அவ்வளவு பயங்கர கோபத்தோட இருக்கார். Said, Ram, please, so much anger. No, now he came. Bharat came. Now I'll finish him off. He was so angry. இப்போ ராமன்ட்ட சொல்றாரு, எவ்வளவு கோபத்துல இருந்தேன், இப்போ பரதன் வந்துட்டான், இப்போ நான் வந்து எல்லாம் முடிக்க போறேன் அவங்க எல்லாத்தையும். You didn't allow me to do it in Ayodhya. Now he came here to kill you. Now he will see. அயோத்தியால நான் செய்ய வேண்டியதை நீங்க அனுமதிக்கல, நான் இப்ப இங்கே வந்துட்டான். The sinful wretched son of Kaikeyi. ரொம்ப பாவியான ஒரு அந்த கைகேயினுடைய மகன். You told me it's not Kaikeyi's fault, it's destiny. Now I'll be destiny of the destiny. I'll finish them off all. நீங்க சொன்னீங்க இல்ல அது கைகேயனுடைய குற்றம் இல்ல, அதுதான் விதின்னீங்க. அந்த விதிக்கே நான் விதி அமைய போறேன், இப்போ நான் எல்லாத்தையும் முடிக்க போறேன்றார். So Ram was shocked. Lakshman, it's Bharat, my brother is coming. இப்போ ராமருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. லக்ஷ்மணா, பாரத நம்முடைய சகோதரன் வரான். Lakshman was grinding his teeth. The sound was kind. He was so angry. லக்ஷ்மணன் வந்து அப்படியே பல்ல கடிக்கிறார், சத்தம் கேக்குது. Let's wait and see. I'm sure he came to give kingdom to me back. I'm sure of that. ராமர் சொல்றார், வரட்டும், நம்ம இருந்து பார்ப்போம். உறுதியா நான் சொல்றேன், ராஜாங்கத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். Lakshman said, no, I'll give you kingdom back. இப்ப லக்ஷ்மணன் சொல்றார், இல்ல இல்ல, ராஜாங்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். And Ram said, I think you are wrong. I think even thinking like this about Bharat is sinful, it's wrong. What's wrong with you, man? Why you are so angry? ராமர் சொல்றார், இல்ல இல்ல, நீ நினைக்கிறது தப்பு. பரதனை பத்தி இப்படி நினைக்கிறதே பாவம். என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி நினைக்கிற? So Lakshman, look at the horses, look at the elephants, army is coming, can you see? குதிரைகளை பாருங்க, யானைகளை பாருங்க, படையே திரண்டு வந்துட்டு இருக்கு, உங்களால பார்க்க முடியலையா? Say, I'm sure all of them came to bring me back to Ayodhya. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எல்லாரும் என்ன திரும்ப அயோத்தியா கூட்டு போறதுக்காக தான் வராங்க. So you stay here on the side. அப்ப நீ இங்க இரு, சைடுல இரு, ஓரமா இரு. Hold your weapon. அவனுடைய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு கமெண்ட் இருக்கு. So Lakshman was so serious. Just he obey Ram, you know. ஓ, ராமர பேச்சை மீற முடியாதுன்றதுக்காக மட்டுமே அப்படியே நிக்கிறார். Anyway, I go there or they come here. What's the difference for me? Anyway, I'll kill them all. எப்படி இருந்தாலும் நான் அங்க போய் அவங்கள கொன்னா என்ன, அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கொன்னா என்ன, எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. Then from the below you see Bharat running, Guha and Shatrughna, and Bharat is clad in bar skin and skinny and dirty and crying and running, Ram, Ram, shouting like that. இப்போ அவங்க நெருக்கமா வர வர பரதர், சத்ருக்ன, குஹா எல்லாம் முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. பரதர் வந்து மரப்பட்டை ஆடை அணிஞ்சிட்டு ரொம்ப அழுக்கா, கண்கள்லாம் சுருங்கி போயிருக்கு. அவர் வந்து அழுதுட்டு ராம் ராம் சொல்லி ஓடி வரார். So Ram saw Bharat and told to Lakshman, Bharat,
look at, he told Lakshman, look at Bharat, prepare your weapon. He was teasing him. Prepare your weapon. Look, Bharat is coming. Prepare your weapons. And Lakshman just dropped the bow. He said, I was so wrong. He understood Bharat so genuine, so innocent. இப்போ ராமர் லக்ஷ்மணன்கிட்ட சொல்றார், லக்ஷ்மணா பரதன் பக்கம் வந்துட்டு இருக்கான், அவனுடைய ஆயுதங்கள்லாம் தயாரா வை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் கிண்டல் பண்றார். ஆனா லக்ஷ்மணனை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறார், நான் நினைச்சதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு வில்லெல்லாம் அப்படியே கீழே போட்டு. So Bharat came and cried, hold the feet of Ram and put on his head. பரதர் அங்க வந்து கதறி அலறார், அவருடைய தலையை வந்து ராமருடைய திருவடியில வச்சு அப்படியே கதறி அலறார். And after a few minutes he stopped. சில நிமிடம் கழிச்சு அலறதை நிறுத்துறார். And Ram embraced him and Shatrughna and Lakshman, and then Ram asked, how is our father? இப்போ ஒருத்தர் கட்டி தலைவிக்கிறாங்க, பரதர், ராமர், சத்ருக்னா எல்லாரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் கேட்கிறார், அவருடைய தந்தை எப்படி இருக்கார்? So Bharat said that the glory of Raghu dynasty went home back to Godhead. பரதர் சொல்றார், ரகு வம்சத்தினுடைய புகழ் பகவானுடைய வாசஸ்தலம் போய் சேர்ந்துருச்சு. So Ram lamented heavily. ராமர் ரொம்ப வருத்தப்பட்டார். That shows us that Bhagavan has emotions also. He's not lifeless, dull, idle. உயிரற்ற ஒரு ஜடமான ஒரு சிலை அல்ல, பகவான்றவர் உணர்ச்சிகள் கொண்டவர் அப்படின்றதையும். Bhakti is of two sides. Love of devotee for Krishna and love of Krishna for his devotees, and both are real. They are not pretending. This is not some emotion, some drama playing. பக்தியில ரெண்டு பக்கம் இருக்கு. பகவானுக்கு பக்தர்கள் மீது இருக்கக்கூடிய பற்று உணர்வு, அதே போல பக்தர்களுக்கு பகவான் மேல இருக்கக்கூடிய அந்த பற்று. So Ram remembered Dasharatha's love for him. He was devotee, who was his father, who gave him everything, who loved him so much, who was so attached. Ram said he couldn't bear being separated from me. He cried and cried, and when Bhagavan is crying, then you understand what's the scenery, what's this all about. So இப்போ தசரதர் பகவானுடைய மிக சிறந்த ஒரு பக்தராக இருக்கிறதுனால ராமர் இப்போ தசரதருடைய பிரிவினால ரொம்ப கதறி அலறார். அவர் பகவானே அலறார் அப்படின்னா அப்போ அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So then the Vashishta said that Ram, you do now last rites for your father, come down to the Ganga. சரி, இப்போ வசிஷ்டர் சொல்றார், ராமா நீங்க வந்து இப்போ உங்களுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் நீங்க செய்யணும். கங்கை கரைக்கு கூட்டு வரார். Ram did all the rituals. எல்லா சடங்குகளையும் ராமர் செய்து முடிக்கிறார். And mothers were happy to see Ram, but they were all crying because Ram was crying. It was so difficult situation. இப்போ எல்லா அந்த தாய்மார்களும் ராமரை பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ராமரை அந்த சூழ்நிலையில பார்க்கறதுக்கு. And then after everything was over, Bharat said, now Ram, come back and be coronated. இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே பரதர் சொல்றார், ராமா இப்போ நீங்க திரும்பி வாங்க, உங்களுக்கு முடிசூட்டி உங்களை மன்னராக்கணும். And everybody was happy. Come back to Ayodhya. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நீங்க திரும்பி அயோத்தியாக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. And he said, my father is gone, and the only thing I have in my life is his words, his will, that I should be in forest 14 years. Nobody is going to move me out of this forest for 14 years. என்னுடைய தந்தை போயிட்டார், இப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை, அவருடைய விருப்பம். இந்த 14 வருஷத்துக்கு இந்த வனத்துல இருந்து என்னை யாராலையும் நகர்த்த முடியாது. His word should be honored by me. அவருடைய வார்த்தை என்னால கௌரவிக்கப்படணும். I am not going to deviate from this. அதுல இருந்து நான் மாற போறதில்லை. You rule the kingdom. நீ ராஜாங்கத்தை ஆளு. Bharat say, I will not rule the kingdom. I will stay in forest. You rule the kingdom. பரதர் சொல்றார், நான் ராஜாங்கத்தை ஆள போறதில்லை, நீங்க ராஜாங்கத்தை ஆளுங்க, நான் வனவாசம். Then went on and on and all arguing. ஒருத்தர் மாத்தி மாத்தி வாதம் பண்ணிட்டே போறாங்க. Then Vashishta spoke. வசிஷ்டர் பேசுறார். Say, Ram, Veda says, and it is tradition in Raghu dynasty, the eldest son has to get the kingdom, not the youngest one. Youngest cannot rule if elder one is capable and is alive.
இப்போ வசிஷ்டர் சொல்றார், ராமா, ரகுவம்சத்தினுடைய பாரம்பரியம் என்னன்னா, மூத்தவர் இருக்கும் பொழுது இளையவர் ராஜாங்கத்தை ஆள முடியாது. மூத்தவர் தகுதி படைத்தவராக இல்லை என்ற பட்சத்தில் மட்டும்தான் இளையவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதனால அது வழக்கம் இல்லை என்றார். So he said, you should come back and be the king of Ayodhya. நீங்க திரும்ப it is according to dharma. அயோத்தியோட மன்னராகணும், இதுதான் தர்மம், தர்மத்தின்படி அது நீங்க செய்யலாம். So Ram offered pranam to Vashishta. ராமர் வசிஷ்டருக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். My guru and my father's guru indeed. நீங்க என்னுடைய குரு, என்னுடைய தந்தைக்கும் நீங்க குரு. And you teach me everything what I know. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நீங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. Your order is important to me. உங்களுடைய கட்டளை எனக்கு ரொம்ப முக்கியமானது. But your order is against order of my father, which authority I will follow now. ஆனா உங்களுடைய கட்டளை என்னுடைய தந்தையின் கட்டளைக்கு எதிரானதா இருக்கும் பொழுது எந்த கட்டளையை நான் பின்பற்றணும்? My father and the king order me. என்னுடைய தந்தை மன்னர் எனக்கு கட்டளையிட்டிருக்கார். Now your order is contradicting this one. இப்போ உங்களுடைய கட்டளை அந்த கட்டளைக்கு முரண்பாடானதா இருக்கு. How can I follow your order? எப்படி நான் உங்களுடைய கட்டளை பின்பற்ற முடியும்? Vashishta kept quiet, didn't say a word. வசிஷ்டர் அப்படியே அமைதியாயிடுறார், எதுவும் சொல்லல, எதுவும் சொல்லல. So Ram said, Bharat, you rule the kingdom. ராம சொல்றார், பரதா நீ ஆட்சி பண்ணு. So Bharat said, I cannot rule the kingdom. பரதா சொல்ற, என்னால ஆட்சி செய்ய முடியாது. No, you have to rule. You have to follow what I said. இல்ல, நீ தான் ஆட்சி பண்ணணும், நான் சொல்றதை நீ செய்தாகணும். So Bharat, not to displease Ram, he said, okay. பரதர் சரின்னு ஒத்துக்கிறார், ஏன்னா ராமரை அதிருப்திப்படுத்தக்கூடாதுன்றது. But I have condition. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. I will rule for 14 years till you come back. Then you come and accept the kingdom. 14 வருஷம் நீங்க வர்ற வரைக்கும் தான் ஆட்சி செய்வேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் ஆட்சி பண்ணணும். So Ram said, okay, let it be. ராமர் ஒத்துக்கிறார், அப்படியே இருக்கட்டும். And Bharat said, one more thing. இன்னொரு நிபந்தனை. That Kirita crown, which was from our father, that crown of fame, king's crown. He said, I'll not put on my head. Your padukas you give me, this is my Kirita crown. I'll put that and worship that. I'll rule in your name. I'm not going to rule. I'm not going to sit on the throne. Ram said, okay, and given him his padukas. இப்போ தந்தையோட தசரத மன்னருடைய அந்த கிரீடத்தை நான் என் தலைமையில வச்சுக்க போறது கிடையாது. நான் உங்க பேர்ல ஆட்சி செய்ய போறேன். உங்களுடைய பாதுகையை கொடுங்க, உங்களுடைய பாதுகையை வச்சு நான் வழிபட்டு உங்க பாதுகை உங்க பேர்ல தான் நான் ஆட்சி செய்ய போறேன், நீங்க தான் மன்னர் அப்படின்ற மாதிரி சொல்றார். ராமரும் சரின்னு ஒத்துக்கிறார். அவருடைய பாதுகையை கொடுக்கிறார். Bharat put padukas on his head and say, Ram, if you don't come after 14 years, I'll enter into fire and leave my body. That you should know. இப்போ பாதுகையை வாங்கின உடனே பரதர் தலைமையில வச்சுட்டு, ராமரே நீங்க 14 வருஷம் கழிச்சு வரல அப்படின்னா நான் தீ குளிச்சிருவேன். So they all returned back to Ayodhya. எல்லாரும் திரும்ப அயோத்தியாவுக்கு போறாங்க. Except Bharat. பரதர் தவிர. Bharat won't enter Ayodhya. பரத அயோத்தியாக்குள்ள நுழையல. He built another kingdom in Nandigram, just few kilometers away. நந்திகிராம் என்ற ஒரு இன்னொரு பக்கத்துல ஒரு அரண்மனை கட்டுறார். Small place. சின்ன இடம். There he put padukas on the throne. அங்க அந்த சிம்மாசனத்திலே அவருடைய பாதுகையை வைக்கிறார், ராமருடைய பாதுகையை. And rule in the name of Ram from there. அங்கிருந்தே ராமர் பெயரில் ஆட்சி புரிகிறார். He never entered to Ayodhya even to drink water. He didn't enter at all in the walls of Ayodhya. குடிக்கிறதுக்கு கூட, தண்ணி குடிக்கிறதுக்காக கூட அயோத்தியாக்குள்ள அவர் நுழைஞ்சது கிடையாது. எதுக்காகவும் அயோத்தியாவுடைய எல்லைக்குள்ள அவர் நுழையவே இல்லை. He had barley cooked in cow urine once a day. That's only what he had for 14 years. அவர் சாப்பிட்டதெல்லாம் பார்லி மாட்டு கோமியத்துல போட்டு அதை சமைச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை அதை மட்டும் தான் சாப்பிட்டார். Heavy tapasya he performed. ரொம்ப கடுமையான தவம் புரிஞ்சார். And had this bark of the tree as a garment. That's all. அவருடைய ஆடை மரப்பட்ட ஆடை தான் ஜடமுடி. And he managed kingdom like that. அப்படிதான் ராஜாங்கத்தை அவர் நடத்தினார். So that is what happened there. அதுதான் அங்க நடந்தது.
Okay, now it's 11 o'clock. When is Abhishek? 11:30. Okay, so we have half an hour. Is everyone okay? Okay. Okay, then Ram told to Lakshman that, look, our Chitrakoot cottage, now all Ayodhya knows where we are. Better we move deep even the forest. இப்போ சித்ரகூட ஆசிரமத்தில் அயோத்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இப்போ அந்த சித்ரகூட எங்கே இருக்குன்றது, நாம் எங்கே இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம இங்கே இல்லாமல் இந்த வனத்தை விட்டு விலகி வேற எங்கேயாவது போகணும்னு சொல்கிறார் ராமர். So they went deep into the forest. அவங்க மேலும் வனத்துக்குள்ளே போகிறாங்க. And they were walking and there is beautiful description of forest like that. அவங்க நடந்து போகும் பொழுது அந்த வனத்தை ரொம்ப அழகாக வர்ணிச்சு நிறைய வர்ணனைகள் இருக்கு. Suddenly out of nowhere there is a huge demon appeared there. His name Virada. Virada. இப்போ திடீர்னு அங்க ஒரு பெரிய அசுரன் தோன்றுறான், விராட்டா அப்படின்னு. Huge body, huge hands, open mouth and carved teeth and just demon really. பெரிய உடல், நீண்ட கைகள், நீண்ட கால்கள், பல்லெல்லாம் அப்படியே கொக்கியமா இருக்கு, ரொம்ப பெரிய உருவம். And he look at them and snatch Sita and start running away. இவங்களை பார்த்த உடனே சீதையை அப்படியே பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். Then Ram and Lakshman furious run after him. ராமர் லக்ஷ்மணன் ரொம்ப கோபமா பின்னாடி ஓடுறாங்க. You rascal, stop and fight with us, now we'll kill you. அயோக்கியனே, நீ நின்னு எங்க கூட சண்டை போடு அப்படின்னு கத்துறாங்க. Asura stopped actually. அந்த அசுரன் உடனே நிக்கிறான். You fools, I spared your life, I just took your wife, run for your life before I eat you also. ஏய் முட்டாள்களே, நான் உன் மனைவியை தான் தூக்கிட்டு போறேன், உங்களை உயிரோடு விட்டுட்டு போறேன், உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கோங்க, ஓடி போயிடுங்க அப்படின்றான். So Ram and Lakshman say, fight with us. They took the bows and arrows. எங்களோட நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வில் அம்பு எடுக்கிறாங்க. So this Asura, he put Sita on the floor and he ran towards them to swallow them. இப்போ அந்த அசுரன் சீதையை தரையில வச்சுட்டு இப்போ ரெண்டு பேரும் நோக்கி ஓடுறான் அவங்கள விழுங்குறதுக்காக. So Lakshman and Ram shot their arrows and blow him off and he fell on the ground like that. He was still alive but he was blown off by their arrows. இப்போ ராம லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் அம்பு விடுறாங்க. அந்த அம்புனால அவன் தாக்கப்பட்டு அப்படியே மல்லாந்து அப்படியே தரையில விழுறான். So both Ram and Lakshman thought at that moment, let's run and cut his hands. He had so long hands, you can't fight with him. So both of them thought at the same moment, same thing. They will jump on him, he was huge body. We'll jump on his shoulder and we'll cut with our sword his hands because before he regained consciousness. இப்போ அவனுடைய உணர்வுக்கு திரும்பி வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியான எண்ணம் வருது அவங்களுக்கு. நம்ம போய் அவனுடைய கைகளை வெட்டணும் அப்படின்ற உடனே ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் போய் அவன் உடம்பு மேலே ஏறி அவனுடைய ரெண்டு கைகளையும் வெட்டுறாங்க. ஏன்னா அவனுடைய கைகள் ரொம்ப பெருசாக இருக்கு, அதை வெட்டினா தான் அவன் கூட சண்டை போடுறது ஈஸி. So what happened? They came to his shoulders and this Asura opened his eyes and cut both of them and started flying in the sky with them. இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறின உடனே அவன் கண்ணை திறந்து பார்க்குறான், ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, அவன் ரெண்டு பேர்த்தையும் இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிக்கிறான். So Sita is looking at and start crying and like anything. This is like இப்போ சீதா பார்த்த உடனே பார்த்துட்டு அழறாங்க, அவங்களால என்ன பண்றது ஒன்றும் புரியல. So Lakshman, now both of them are holding hands of Asura and Lakshman speaking to Ram. My dear Lord, I know this is all Lila, peacefully completely, I know this is all your Lila, but look at Sita, poor lady is crying there. Why you are allowing this Asura to carry you in the sky? He speaks இப்போ லக்ஷ்மண ராமர்கிட்ட பேசுறார், என்ன பகவானே இதெல்லாம் உங்களுடைய லீலைகள்ன்றது தெரிஞ்சது தான், ஆனால் பாருங்க சீதை எப்படி அழுதுட்டு இருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு, ஏன் இந்த அசுரனை உங்களை இந்த மாதிரி ஆகாயத்தில் தூக்கிட்டு பறக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க? Now you are enjoying flight and Sita is crying. This is not proper. நீங்க இப்படி பறந்துட்டு இதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா சீதை இதை அழுதுட்டு இருக்காங்க, அது நியாயமே தெரியலையே. So Ram said, anyway Lakshman, we thought of going south. He is carrying us, so I thought, why not take advantage? லக்ஷ்மணா, நம்ம இந்த தென் திசை நோக்கி தான் போறதா திட்டமிட்டு போயிட்டு இருந்தோம்,
இவனே நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், ஏன் அதை நம்ம உபயோகிக்க கூடாது அப்படின்னு பார்த்தேன். Because Sita was crying, Ram struck him, fell down, and both of them they killed him. சீதா அழுதுட்டு இருக்காங்க, இருந்தாலும் ராமர் பார்க்கிறார், ஒரு குத்துறார், அவன் கீழே விழுறான், ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கொல்றாங்க. But there, the nice description is by Kamba. When he was carrying Ram and Lakshman, Kamba says that he looked like Garuda carrying Krishna and Balaram. He describes like this. இப்போ கம்பர் அந்த அசுரன் ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சு தூக்கிட்டு போறது Vasudeva and Balaram. பார்த்த உடனே He said like Garuda carried Vasudeva and Balaram. கம்பர் எப்படி பார்க்கிறாருன்னா, கருடன் வாசுதேவரையும் பலராமரையும் தூக்கிட்டு போற மாதிரி. So then the Virada got spiritual form. He went back home, back to Godhead. He got moksha by being killed by Ram, and he told story how he got conditioned, how he got cursed, like, you know. பிறகு அந்த விராதான்ற அந்த அசுரன் அவனுடைய ஆன்மீக ரூபத்தை அடைஞ்சு அவன் ஆன்மீக உலகத்துக்கு போய் சேர்றான். அதுக்கப்புறம் அவன் எப்படி அந்த அசுரனாகிறதுக்கு அவன் சபிக்கப்பட்டான் அப்படின்னு அந்த வர்ணனை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. Then they went on, Sitaram and Lakshman, through the forest. மேலும் சீதாராம லக்ஷ்மணன் எல்லாம் வனத்துக்குள்ள தொடர்ந்து போறாங்க. Then they came to the Rishi Sarabhanga's ashram. அவங்க சரபங்க ரிஷியோட ஆசிரமத்துக்கு வராங்க. Now I was interested, in front of Sarabhanga's ashram there was Airavata elephant. Indra's elephant was there. சரபங்க ஆசிரமத்துக்கு முன்னாடி இந்திரனோட ஐராவத யானை அங்க நின்னுருக்கு. So Ram told Sita and Lakshman, you stay here, I'll go inside the ashram see. What is that? ராம் சீதையிட்ட லக்ஷ்மணன் சொல்லிட்டு, நான் அங்க ஆசிரமத்துக்குள்ள போய் பார்க்கிறேன் என்ன இருக்குன்றது பார்க்கிறேன். Sarabanga Rishi for many years is doing tapasya, and Indra came. சரபங்க ரிஷி அங்க பல வருடங்களா ஆசிரமத்துல தவம் பண்ணிட்டு இருக்கார். இந்திரன் அங்க வந்திருக்கான். And Indra said to the Rishi, look, you are thousands of years doing tapasya. Brahma sent me. He said to bring you to Swarga Loka. No, to Satya Loka, to Brahma Loka. இப்போ நீங்க நீண்ட நாளா தவம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதனால பிரம்மா என்னை இங்க அனுப்பியிருக்கார் உங்களை சத்தியலோகத்துக்கு பிரம்மலோகத்தை கூட்டு வரதுக்கு சொல்லி. He said your phalam of all your tapas now is there, you go to Brahma Loka. உங்க எல்லா தபஸோட பலனா இப்போ உங்களுக்கு பிரம்மலோகம் போறதுக்கான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற. So Sarabanga Rishi said, no, I am not going. Sarabanga Rishi சொல்றார், இல்ல நான் போறது இல்ல. Indra, nobody ever refused. இந்திரன் சொல்றான், யாருமே இப்படி எல்லாம் மறுத்ததே கிடையாது. Brahma is to die, no? பிரம்மா கூட இறந்து போகணும் இல்லையா? Pralaya will also come to Brahma Loka. பிரம்மலோகத்துக்கு பிரளயம் வரும் இல்லையா? Indra, don't try to cheat me. I want permanent place where no birth and death. Why you want all my tapa to go to some temporary place like flickering like a drop of water on the leaf? Don't try to cheat me. He was Vaishnava, he knew. உடனே சரபங்க ரிஷி சொல்றார், இந்திரா என்னை ஏமாத்த முயற்சி பண்ணாத, இந்த தற்காலிகமான இடத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடாத. எதுக்காக இந்த இலை மீது இருக்கக்கூடிய நீர் மாதிரி ஒரு நிலை இல்லாத ஒரு தற்காலிகமான ஒரு இடத்துக்கு என்ன ஏன் கூப்பிடுற? எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் வேணும். I no desire for your heavenly enjoyments or Brahma Loka. I just want to go to that supreme abode of the Lord, Paramdham. எனக்கு இந்த பிரம்மலோகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை சொர்க்க லோகத்துக்கான அந்த அனுபவங்கள் எல்லாம் இன்பங்கள்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு பரமலோகமான பகவானுடைய வாசஸ்தலம் போய் சேரணும். So Indra say, you are aiming at difficult abode to achieve. இப்போ இந்திரன் சொல்றான், நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு லோகத்தை போய் சேரது கஷ்டமான ஒரு லோகத்தை நீங்க குறிக்கோளா வச்சிருக்கீங்களே. How will you achieve it? Indra said. எப்படி நீங்க அதை அடைய போறீங்க? இந்திரன் கேட்கிறான். So Sarabanga Rishi knows Ram is in the forest. He was waiting for him. He knew Ram is coming. இப்போ சரபங்க ரிஷிக்கு தெரியும் ராமர் இங்க இந்த வனத்துல தான் இருக்கார், அவர் வருவார் அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கிறார். So that moment Ram opens the door and enters into ashram. அந்த சமயம் பார்த்து ராமர் கதவை திறந்து ஆசிரமத்துக்குள்ள வர்றார். Sarabanga Rishi said, I have achieved. You see, I have achieved. Sarabanga Rishi சொல்றார், நான் அதை அடைஞ்சிட்டேன் அப்படின்றார். Now this is the phalam of my brother, not what you offer. இதுதான் நான் இப்ப கடைபிடிச்ச அந்த விரதத்தினுடைய பலன், நீங்க கொடுத்தது இல்ல.
So Indra offer pranams, Rishi offer pranams, Sitaram comes, and all discussion. இப்போ அந்த ரிஷி நமஸ்காரம் தெரிவிக்கிறார், இந்திரன் நமஸ்காரம் தெரிவிக்கிறார், சீதா லக்ஷ்மணா எல்லாம் வராங்க. And then Sarabhanaga Rishi requests Ram, Lord, now I seen you, I'm so old, please bless me for going to Paramdham. இப்போ சரபாங்க ரிஷி கேட்கிறார், பகவானை நான் ரொம்ப வயதானவன், நான் உங்களை தரிசனம் பண்ணியாச்சு, எனக்கு இப்போ உங்களுடைய அந்த பரந்தாமத்தை போய் சேர்த்துக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. So he ignited a fire, set in the fire in front of Ram. He burned his body and went home back to Gokula. இப்போ அவர் தீ மூட்டினார், அந்த தீயில இறங்கினார், ராமர் முன்னாடி அவர் பகவானுடைய வாசஸ்தலம் போய் சேர்ந்தார். So you see every step in Ramayana, either you learn about spotless character, spotless conduct, or you learn about highest destination, you learn about pure devotion. It's every word is guiding us to bhakti of Ram. இந்த மாதிரி ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க பார்க்கலாம், ஒரு கரையற்ற ஒரு திவ்யமான ஒரு உன்னதமான ஒரு குணாதிசயம் கொண்ட அந்த பகவானுக்கான அந்த பக்தியை மட்டுமே கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த ராமாயணம். So now all the rishis in the forest, they came to Ram and they told him, please Lord, there are so many demons in this forest. We cannot chant Vedic mantras, we cannot put the fire on, we cannot do tapas, we cannot be called Brahmanas anymore. We are so afraid, they are eating us, they are killing us, they are disturbing us day and night. Please you protect us. இப்போ அங்கிருந்த அந்த ரிஷிகள் பிராமணர்கள்லாம் ராமர்கிட்ட கேட்குறாங்க, இங்க மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு இந்த அசுரர்களால, இவங்க எங்களை தபஸ் பண்ண விடுறதில்லை, எந்த ஒரு யாகமும் செய்ய விடுறதில்லை, ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க, தயவு செய்து இவங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. So Ram was in bliss hearing this. He said, you see, result of my good deeds, whatever punya I did, result is that I come to this forest. Now I can protect Dharma, now I can protect rishis, now I can serve the sadhus. This is result of my good deeds. And my mother, my brother, all Ayodhya thinks, this is result of my bad deeds, I'm suffering here. But here I'm rejoicing, I can do my seva properly, This is what Ram said. இப்போ ராமர் சொல்றார், நான் செய்த எல்லா புண்ணிய செயல்கள் நற்செயல்களுடைய விளைவு இப்போ இங்க தர்மத்தை காக்கிறதுக்காக, சாதுக்களுக்கு சேவை செய்யறதுக்காக, பிராமணர்களை பாதுகாக்கிறதுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுதான் நான் செய்த நற்செயல்கள் புண்ணிய செயல்களுடைய பலன். ஆனா அயோத்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க, நான் செய்த தீச்செயலுடைய விளைவா நான் இங்க ஏதோ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு இது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குன்றார். This is what happens when devotee joins the temple. In the West particularly, in India more or less, but in West particularly, all mothers cry. Poor fellow suffering now, vegetarian, eating some grass, hungry all day, not sleeping, shaving hair also, sleeping on the floor. What bad omens and what bad thing happened to them. They can't understand. This is bliss of devotees. Particularly prasadam portion. இதுதான் இப்போ ஒரு பக்தர் ஆசிரமத்தில் சேர்ந்த 3 நேரமா சேவையில் ஈடுபட சேர்ந்தார் அப்படின்னா, குறிப்பா மேற்கத்திய நாடுகளில் அவங்களுடைய தாய்மார்கள்லாம் நினைப்பாங்க, என்ன ஒரு கெட்ட சகனம், அது எல்லாத்தையும் அவங்க ஒரு கெட்ட சகனமா பாக்குறாங்க. தலையை சவரம் பண்ணிட்டு சைவம் சாப்பிட்றன்ற பேர்ல ஏதோ புல்ல தின்னுட்டு இருக்கான், தரையில் படுத்து தூங்குறான், என்ன ஒரு மோசமான ஒரு நிலை அப்படின்னு நினைக்கிறாங்க. Mother of one devotee, she described Gurukul. She is not devotee. She is mother of one devotee and she is describing Gurukul to another lady. ஒரு பக்தருடைய தாய், அவங்க பக்தர் அல்ல, அவங்க இன்னொரு பெண்ணிட்ட குருகுலம்னா என்னன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. He said, Gurukul, you don't know Gurukul. This is the place they don't allow children to sleep. They wake them up 3:30 in the morning. குருகுலம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. குருகுலம்னா குழந்தைகளை தூங்க விடாம காலைல 3:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. அதுதான் குருகுலம் அப்படின்னா. And regularly they shave their hair. They look like a prisoners. அவங்க தலையை சவரம் பண்ணிட்டே இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஏதோ சிறை கைதிகள் மாதிரி இருப்பாங்க. Torturing children. குழந்தைங்களை அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க.
They have to take cold bath in the morning, 4 o'clock. காலையில 4 மணிக்கெல்லாம் அவங்க வந்து குளிர்ந்த நீர்ல குளிக்கணும். You know? And they are not giving them chocolates, biscuits or cakes. அவங்களுக்கு சாக்லேட்டோ பிஸ்கட்டோ கேக்கோ எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. They are wrong about this one. Not from outside food, definitely not. வெளியில இருந்து வர்றது கிடையாது. So karmis, they will think, people who do not know, they will think this is torture, this is bliss, or this Gurukula is correct. கர்மிகளுக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க குருகுலன்றது ஏதோ இங்க கொடுமைப்படுத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. ஆனா இங்க ரொம்ப ஆனந்தமானது அது. So I heard Lokesh is going back to school Monday. நான் கேள்விப்பட்டேன் லோகேஷ் திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போறதா திங்கக்கிழமையில இருந்து. Is that true? உண்மையா? Eyes like this. Sorry, it's a bad joke. Please forgive me. Even in dream, you don't go to the school. You know? That's the point. That you see, Gurukul is the like here. They have no problem. You know. The thing is that people who do not understand Ram Leela, they always misunderstand. That's why. இங்க வந்து குருகுலத்தை பற்றி தெரியாதவங்க எப்பவும் அதை தவறாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராமலீலை யார் புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு அது ரொம்ப மோசமானதா கஷ்டமானதா அது தெரியும். Now Ram promised to all the rishis, I'll protect you from demons. You can peacefully perform your act, I'll guard and I will finish off all demons. This is my dharma. This is why I came here. ராமர் எல்லா ரிஷிகளுக்கும் உறுதி கொடுக்கிறார், எல்லா தொந்தரவுகள்ல இருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், தர்மத்தை நிலைநாட்டுறது என்னுடைய வேலை அப்படின்றத சொல்றார். So they told me, go and meet Agastya Rishi, he is there in the forest. அவங்க சொல்றாங்க அங்க அகஸ்திய ரிஷி இருக்காரு, நீங்க அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. Tamil Nadu people are usually familiar with Agastya Rishi, not this known person here. தமிழ்நாட்டு மக்களுக்கு அகஸ்திய ரிஷி பரிச்சயமானவர் தான். It's a powerful sage. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ரிஷி. How much powerful? எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த? More than anybody can imagine. யாராலையும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர். When Parvati and Shiva marriage was happening in Himalayas, all the population of the earth went there for marriage and earth went out of balance. இமயமலையில சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த போது பூமியில இருந்து அத்தனை மக்களும் இமயமலைக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து பூமி வந்து ஒரு பக்கமா சாய ஆரம்பிச்சிருச்சு. And then Shiva requested Agastya Rishi, please you go down to south and balance it. One person, this is his power. And he did it for comfort of all others. இப்போ அது ஒரு பக்கமா பூமி சாஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சிவபெருமான் அகஸ்திய ரிஷி கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார், நீங்க தென் திசைக்கு போங்க, அங்க போய் நீங்க இந்த பூமி வந்து சாஞ்சிடாம நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார், அவர் வந்தார், அதை செஞ்சார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அகஸ்திய ரிஷி. Once Asuras, they were hiding in the ocean. அசுரர்கள்லாம் சமுத்திரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. Vritrasura and other asuras also. விருத்ராசுர மற்ற அசுரர்கள்லாம். So Devatas, they say we cannot fight in the ocean with them. தேவதாக்கள்லாம் சொன்னாங்க தண்ணிக்குள்ள போய் எங்களால சண்டை போட முடியாது. So they asked Agastya Rishi, please can you help us somehow or other? அகஸ்திய ரிஷி கிட்ட கேட்டாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. Okay, he came and drank all the ocean. அவர் சரின்ட்டு வந்தார், வந்து என்ன பண்ணார், சமுத்திரத்துல இருந்த நீர் எல்லாத்தையும் குடிச்சிட்டார். So Devatas came, killed the asuras there. தேவதாக்கள்லாம் வந்தாங்க, அசுரர்களை கொண்டாங்க. Then they could, sir, please give back the ocean. அவங்க வந்து மறுபடியும் ரிஷிகிட்ட கேட்டாங்க, திரும்பி அந்த சமுத்திரத்தை அங்கேயே கொடுத்துருங்க. There is no Purana which doesn't describe Agastya Rishi's glories. அதாவது அகஸ்திய ரிஷியோட புகழை சொல்லணும்னா அவருடைய புகழை வர்ணிக்காத புராணங்களே எதுவும் கிடையாது. So Lord Shiva was so pleased with Agastya, and hear this one, you will like it. Lord Shiva taught Tamil language to Agastya. Come on. It's Kamba said. Kamba Rishi said. இங்க கம்பர் சொல்றார், சிவபெருமான் வந்து அகஸ்திய ரிஷிக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்ததா. And Agastya spent all of his intelligence to make the Tamil grammar
and he presented it. When Ram came, he presented Tamil language and Tamil grammar to lotus feet of Ram. And he said, Ram is the Lord who spoke Tamil and Sanskrit. Go, Ramayana! Jai Shri Ram! Jai Shri Ram. Tell, they don't understand. Tell இப்போ ராமர் அங்க அகஸ்திய ரிஷிட்ட வந்த உடனே அகஸ்திய ரிஷி வந்து அவருடைய புத்திசாலித்தனம் மொத்தத்தையும் உபயோகிச்சு தமிழ் இலக்கணத்தை அவர் வகுத்து அந்த தமிழ் மொழியை வந்து ராமருடைய திருவடியில் அர்ப்பணிச்சதா கம்பர் வர்ணிக்கிறார். So Kamba said that Ram is the Lord who knew Tamil and Sanskrit. ராமருக்கு வந்து தமிழும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவர் அப்படின்றத கம்பர் சொல்றார். Everybody feels nice. Look, Bhakti Rasamrita Sindhu said that Lord Krishna knows all the languages. Bhakti Rasamrita Sindhuல சொல்லப்பட்டிருக்கு பகவான் கிருஷ்ணர் அனைத்து மொழிகளையும் தெரிந்தவர். So that's quality of the Lord. Okay, so Agastya Rishi worship Ram, bow down to Ram, please him, and he given him Lord Vishnu's bow, Lord Vishnu's quiver with arrows and the sword. இப்போ அகஸ்திய ரிஷி ராமச்சந்திரன் வழிபட்டு அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சு அவருக்கு வந்து பகவான் விஷ்ணுவுடைய வில்லு அம்பு மற்றும் அந்த அம்புகளை வைக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் கொடுக்கிறார். And he suggested to Ram to go to Panchavati, one beautiful forest, one portion of forest which was exceptionally beautiful. Go and stay there, reside there. பஞ்சவட்டி அப்படின்ற ஒரு அழகான ஒரு இடத்துக்கு ராமர் போக சொல்லி இவர் வேண்டுகோள் விடுக்கிறார். So Sita, Ram, Lakshman, Hanuman proceeded. I'm making a long story short a little bit, there's no time. சீதாராம லக்ஷ்மணர் தொடர்ந்து அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. They were walking through the forest. அவங்க வனத்துக்குள்ள போகும் பொழுது But somebody from high above mountain was looking at them, watching them. யாரோ மேல ஒரு மலை மேல இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. With doubtful mind. சந்தேகமான ஒரு மனசோட. He was looking. Who are these? அவர் அப்படியே பார்க்கறாரு. யார் இது? They are looking beautiful. ரொம்ப அழகா இருக்காங்க. And dharmic. தர்மப்படி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க. They walk graciously. ரொம்ப அழகா நடக்கறாங்க. They have matted hair. அவங்க தலையெல்லாம் ஜடமுடியா இருக்கு. They are carrying bows and swords. வில்லு அம்பெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. Are they demons? Or they are devatas? What they are? அசுரர்களா தேவர்களா யார் அவங்க? He was looking from above, from top of the mountain. மலை மேல இருந்து அப்படியே பார்க்கறாங்க. Then Ram and Lakshman, he saw on the top of the mountain another white mountain was there. இப்போ அந்த ராமரும் லக்ஷ்மணரும் பார்க்கறாங்க. அந்த மலை மேல இன்னொரு மலை இருக்கிற மாதிரி வெள்ளையா ஒரு மலை இருக்கிற மாதிரி. Then look a little better. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கறாங்க. How can white mountain have a beak and the claws red color? எப்படி வெள்ளை மலைக்கு வந்து மூக்கும் கூரிய நகங்களும் இருக்க முடியும்? They saw Jatayu there. He had white color with red beak and red claws. அழகு. அதுக்கப்புறம் அவங்க உணர்றாங்க இது வந்து ஜட்டாயு அப்படின்றது. ஜட்டாயுக்கு அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த அழகு மற்றும் அந்த கூரிய நகங்கள் அதுதான் அவங்க பார்த்தாங்க. Huge size. அவர் ஜடாயு வந்து ரொம்ப பெரிய உருவம். Son of Aruna and Ramba. Aruna is a chariot driver of Surya. அருணா மற்றும் ரம்பாவோட மகன் அவர் ஜடாயு. அருணா வந்து சூரியனுடைய தேரோட்டி. And what he was doing in the forest? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அங்க வனத்துல? He was eating demons. அசுரர்கள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தார். Daily he will catch few demons and give them to Yamaraj, and Yamaraj will eat them, and whatever left over prasadam he would take. That was the lila. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா தினமும் சில அசுரர்களை பிடிச்சு யமராஜ்கிட்ட கொடுப்பார். யமராஜர் சாப்பிட்டது போக பிரசாதம் இருந்ததுன்னா அதை இவர் ஜட்டாயு சாப்பிடுவார். அதுதான் அவர் செஞ்சிட்டு இருந்த வேலை. So he was there standing looking at Sitaram Lakshman. Couldn't figure out
who they are. அவரோட பார்க்கிறாரு சீதா ராம லக்ஷ்மணன் அங்க நின்றுருக்காங்க. யார் இவங்க? எதுக்காக இங்க வந்திருப்பாங்க? As they were coming closer, he saw their faces. He said, hey, they are looking, reminding me of King Dasarath. They were looking in face. Ram and Lakshman resembles Dasarath's face. அவங்க நெருங்கி பக்கமா வர வர அவங்கள பார்க்கும்போது ஜடாயு நினைக்கிறாரோ, எனக்கு தசரத மன்னரை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு இவங்களுடைய முகம் எல்லாம். So he said, who are you? அவர் கேட்கிறார், யாரு நீங்க? So they look at him and they were, always honest and straightforward. And they said, we are, as a king, the moon of the Raghu dynasty. The king Dasharath was there. We are his sons, the king of Ayodhya. We are his sons, and this is my wife Sita, this is my brother Lakshman, and my brother Bharat is ruling the kingdom, like that. இப்போ உடனே அவங்க நேர்மையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. நாங்க வந்து ரகுவம்சத்துல வந்த ஒரு சந்திரனை போல பிரகாசமான ஒரு மன்னரான தசரதருடைய புதல்வர்கள். இது வந்து என்னுடைய மனைவி அப்படின்றத சொல்றாங்க. So when பரதர் வந்து என்னுடைய இன்னொரு சகோதரங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. When Jatayu heard that they are sons of Dasaratha, he said, Dasaratha, my old good friend, he jumped down and hold them with his wings like a small two birds. He hold them close to his body. அவர் வந்து தசரதருடைய பேரை கேட்ட உடனே அங்கிருந்து அப்படியே கீழே வந்து தன்னுடைய ரெக்கையை வச்சு அப்படியே அவர் கட்டி அணைச்சிக்கிறார். அணைச்சிட்டு அந்த தசரத என்னுடைய பழமையான ரொம்ப சிறந்த என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறகுக்குள்ள அப்படியே அவருடைய இறக்கைக்குள்ள அவருடைய அந்த எப்படி குஞ்ச வந்து அந்த பறவையோட குஞ்ச வந்து இறக்கைக்குள்ள பாதுகாக்கும் அந்த மாதிரி வச்சு நீங்க என்னுடைய மகன்கள் மாதிரி அப்படின்ற. And with his huge red beak, he was smelling the hair of Ram and Lakshman like this all the time. அந்த பெரிய அந்த நீண்ட அந்த சகப்பு நிற அழகால அவங்களுடைய தலை வந்து அப்படியே முகந்து பார்க்கிறார். And tears were flowing from his eyes. அவருடைய கண்கள்ல இருந்து நீர் அப்படியே வழியுது. So he asked, how is my old friend Dasaratha, who has shoulders like a mountains, who could fight with 10 rathas at once? How is he? எப்படி என்னுடைய என்னுடைய நண்பர் தசரதர் இருக்கார். அவருடைய தோள்கள் வந்து மலை மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். அவர் 10 ரத வீரர்களோட ஒரே சமயத்துல சண்டை போடக்கூடிய வலிமை மிக்க அந்த தசரதர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கிறார். So when Ram informed him that the king Dasarath left home back to Godhead, Jatayu fainted. இப்போ ராமர் அந்த தகவலை சொல்றார். தசரத மன்னர் வந்து பகவானுடைய வாசஸ்தலத்தை போய் சேர்ந்துட்டார் அப்படின்றது செய்தி கேட்ட உடனே ஜட்டாயு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறார். Then he came back to Konjana and cried and lamented, and then Lakshman and Ram were holding him. மறுபடியும் அவர் உணர்வுக்கு வந்து கதறி அலறார், வருத்தப்படுறார். மறுபடியும் லக்ஷ்மணர் ராமர் கட்டி அணைக்கிறார். And he said, oh Dasarath, why did you left me? We were so close. Body went to heaven and soul is here. I'm going to leave my body now. He was so much lamented. இப்போ மறுபடியும் சொல்றார், தசரதன் நீ எதுக்காக பகவானுடைய வாசஸ்தலம் போனீங்க? நீங்க உடலை இங்க விட்டுட்டீங்க, உயிர் இங்க இருக்கு. இப்போ அந்த உயிரும் போக போகுது அப்படின்றார். அவரே உயிரை விட போறேன்றார். So he said, Ram and Lakshman, set up the fire. I'll enter the fire. I leave my body now. What is use of the world? Means earth left out without punya. Therefore Dasarath is not there anymore. This is what he said. Ram Lakshmana, நீங்க தீ மூட்டுங்க, நான் வந்து தீ குளிக்க போறேன். இனிமே இங்க இருந்த என்ன பிரயோஜனம்? தசரதரே போயிட்டார் அப்படின்னா அப்போ அவர் நினைச்சிருக்காரு இங்க வந்து புண்ணியமே இல்லை இந்த பூமியில இனிமே, அதனாலதான் அவரால் இங்க இருக்க முடியல. ஸோ அதனால நானும் தீ மூட்டிக்க போறேன்றார். So then Lakshman and Ram start crying. Say, please don't leave body. Our father already left. You are like our father. Why don't you stay and protect us? And whose shelter will take? இப்போ ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் தயவு செய்து நீங்களும் உயிரை விட்டாதீங்க. எங்களுடைய தந்தை உயிரை விட்டார். இப்போ நீங்க எங்களுடைய தந்தை மாதிரி, நாங்க வந்து எங்களுக்கு உங்களுடைய உதவி வேணும், எங்களுக்கு உங்களுடைய தஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. So slowly they convinced Jatayu to stay there and guard them. அந்த மாதிரி படிப்படியா ஜடாயு வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி. Hare Krishna.
Thank you very much. Srila Prabhupada ki jai, Sri Ramayana ki jai, Sri Kamba Rishi ki jai, Valmiki Rishi ki jai, Srila Prabhupada ki jai, Lord Premanand.